30 வருடங்களுக்கு பிறகு இந்த சந்தன மாலை. நானும் கனடாவில் இருக்கின்றேன். நோர்வேலேருந்து வந்திருக்கிறேன். அதில் இருக்கிற எல்லோருக்கும் 50 வயசுக்கு மேலே அனைவரும் வரவில்லை. 95ஆம் பிரிவுக்கான ஒரு கனடாவிலிருந்து வந்திருக்கிறேன். பல மாற்றங்கள். இது ஒரு மறக்க முடியாத தருணம். அந்த காலத்து ஃபீலிங் வருது. யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரியில் அனளவாக 30 வருஷங்களுக்கு பிறகு உலகெங்கிலும் இருந்து வருகின்ற அந்த மாணவர்கள் எப்படி சந்தித்தார்கள், இங்கே எவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்றது, குறிப்பாக 1990ஆம் ஆண்டுகள் அதற்கு முற்பட்ட ஆண்டுகளில் படித்த மாணவர்கள் அனளவாக 30 வருஷத்துக்கு பிறகு ஒன்று கூட போயினோம். அவர்களுடைய அழகிய தருணங்களை நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லை, 30 வருடங்களுக்கு முதல் இங்கே அதிபராக இருந்த அவரை நாங்கள் நேர்காணல் எடுத்திருக்கிறோம். இப்படின்னு சொல்லி இது ஒரு 30 வருடங்களுக்கு பிறகு சந்தித்த மாணவர்களுடைய ஒரு குடும்ப காணொலியை நாங்கள் பார்க்க போகின்றோம். திடச் யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். 31 வருடங்களுக்கு பிறகு யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரிக்கு நிறைய பேர் வந்திருக்கணும். ஸோ எல்லோருமே உள்ளே கலைச்சி கொண்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைக்குழியெல்லாம் அப்படியே கட்டி மங்களகரமாக இந்த நிகழ்வு ஆர்வமாக இருக்குது. முன்னுக்கு பார்த்தாலே தெரியும். அதோட இங்கே தான் 1990களில் படித்த மாணவர்கள் வந்திருக்கிறார். இப்போ ஒவ்வொரு மாணவர்களும் டீச்சர்ஸ் ஆசிரியர்களும் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் 50 வயசுக்கு மேலே அன்னளவாக. வணக்கம். 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 நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நான் கொழும்புலேருந்து வந்திருக்கிறேன். நான் இதுக்காண்டு முந்த நாள் வலிக்கிட்டு நேற்று உரிய வந்துட்டு இன்றைக்கு நாளைக்கு உள்ள இந்த 95ஆம் ஆண்டு ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறோம். 31 வருஷத்துக்கு பிறகு இந்த நிகழ்வு நடக்குது. இந்த தருணம் எப்படி இருக்கு? இது ஒரு மறக்க முடியாத தருணம். நாங்கள் இந்த தருணத்தில் அதாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும் 2 வருஷத்துக்கு முதலே அப்படியே நடந்து முடிவெடுத்திருக்கிறோம். சொல்லுங்க. அதாவது இந்த ப்ரோக்ராம் 2 இயர்ஸுக்கு முதலே டிசைட் பண்ண ஃபங்க்ஷன். 2 இயர்ஸுக்கு முதலே டிசைட் பண்ண ஃபங்க்ஷன். நாங்கள் அதுக்காக எங்களோட மாணவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு குழுமத்தை உருவாக்கினாங்க வாட்ஸ்அப் குரூப்பில். இப்போ 2 வருஷத்துக்கு முதலே நாங்கள் இதை எப்படி செய்ய போகிறோம்னு முடிவு எடுத்துட்டோம் இதை பற்றி. ஓகே. அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஏற்பாடையும் நாங்கள் மாதாந்த கூட்டங்களில் முடிவெடுத்து நாங்கள் ஒரு குழுவை கூட்டி அதில் தலைவர் செயலாளர் பொருளாளர் இல்லை எல்லா மாணவர்களும் சமனாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஒரு குழுமத்தை உருவாக்கி அதன்படி அதில் நாங்கள் முடிவெடுத்தினாங்க இந்த நிகழ்ச்சியை நின்று நடத்தணும் என்று. 2 நிகழ்ச்சியை 2 நாளாக பிரித்தோம். ஒன்று வெள்ளிக்கிழமை பாடசாலை உள் நிகழ்வும், சனிக்கிழமை பாடசாலை மைதான நிகழ்வும் நடத்துவதாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். எந்தெந்த பிரதேசங்களில் இருந்து வந்திருக்கின்றார்கள்? எங்கள் மாணவர்கள் எல்லா நாடுகளும் உலக ரீதியில் இருக்கிறார்கள். அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள், கொழும்பில் இருக்கிறார்கள், கிளிநொச்சியில் இருக்கிறார்கள், இங்கிலாந்தில் இருக்கிறார்கள், பிரான்ஸ், நோர்வே, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மன் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்காக எல்லா மாணவர்களும் எல்லா இடங்களிலும் நிறைய வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு. 30 வருடங்களுக்கு பிறகு இந்த மாணவர்களை சந்திக்கும் 32 வருடங்களுக்கு இந்த மாணவர்கள் நண்பர்களை சந்திக்கும் போது எல்லாரும் சரியான சந்தோஷமாக இருக்கணும், அளவிலாவே ஆனந்தம் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு. சரி, இப்படி உங்களுடைய பெயர்? என் பேர் பரமேஸ்வரன் சிவதீஷ். இப்போ எப்படி இருக்கு இந்த தருணம்? இந்த பள்ளிக்கூடத்தில் 32 வருஷம் சொல்கிறீங்க. இப்போ நிற்கிற பொழுது என்னெல்லாம் மாறி இருக்கு? இந்த பாடசாலையில் இந்த இடத்துல நாங்கள் ஓடி விளையாடின இடங்கள், இந்த இடத்துல நாங்கள் நண்பர்களோட பேசி எமது வாழ்நாளை தொடங்கின. அதாவது நான் ஆண்டு 1 ஆண்டு 12 வரையும் இந்த கல்லூரியில் கல்வியேற்றேன். இதில் கன இடங்கள் மாறுபட்டிருக்கிறது பில்டிங்கள். ஸோ சில பில்டிங்கள் புதுசாக வந்திருக்கு. நான் நேற்று பாடசாலைக்கு உள்ளே சுற்றி பார்த்தேன். கன மாற்றங்கள் இருக்கின்றது, வளர்ச்சி அடைந்திருக்கிறது பில்டிங். அதாவது எல்லா இடமும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது.
பார்க்க சந்தோஷமாக இருக்குது. 30 வருஷத்துக்கு பிறகு 32 வருஷத்துக்கு பிறகு. சரி, இப்படியே நாங்கள் எல்லாரோடையும் வந்து கதைக்க போகிறோம். நீங்கள் எந்த இடம் என்று சொன்னீங்களா ஆரம்பத்தில்? கொழும்பு. கொழும்பு. இப்போ ஏராளமான இடங்கள்ல இருந்து அங்கே கிட்டத்தட்ட 1990களில் படித்தவர்கள் என்ன 95ஆம் ஆண்டு வரை நாங்கள் 10 வருடம் முதல், அதாவது 85 ஆண்டு வரை படித்தார்கள் இருக்கிறார். 85ஆம் ஆண்டு இப்போ இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். அதாவது பிரைமரி ஸ்கூல்லேருந்து வந்தார்களும் இருக்கிறார்கள், ஆண்டு 6லேருந்து வந்தவர்களும் இருக்கிறார்கள். நாங்கள் அவரோட ஆண்டு எத்தனைலேருந்து எத்தனை வருடம் வரும்? இங்கே கிரேட் 1லிருந்து ஆண்டு 12 வரையும் இருக்குது. இப்போ வந்திருக்கின்ற இன்றைக்கு வந்திருக்கின்ற மாணவர்கள் எத்தனையாம் ஆண்டு படித்தவர்கள்? 95ஆம் ஆண்டு A லெவலும் 92ஆம் ஆண்டு O லெவல் படித்த மாணவர்களும் இருக்கிறார். 95, 92. நன்றி. அப்போ 31, 32, 33, 34 வருஷம் நிலவாக ஒரு 30 வருஷங்களுக்கு பிறகு அவர்களை சந்திக்கின்றோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு மாணவர் வந்திருக்கிறார். வணக்கம், உங்களுடைய அனுபவம். நீங்கள் எங்கே இருந்து வந்திருக்கிறீங்க? வணக்கம், நான் நோர்வேலேருந்து வந்திருக்கிறேன். எனது பெயர் உமாமகேஸ்வரன். 95ஆம் ஆண்டு உயர்தரத்தில் வர்த்தக பிரிவில் கல்வி கற்றுள்ளேன். நண்பர்களை மீண்டும் 31 வருடங்களின் பின் ஆசிரியர்களையும் எமது முன்னாள் அதிபரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எமது பொன்விழா நிகழ்வானது இன்றும் நாளையும் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. நல்ல சந்தோஷமாக இருக்குது. முந்தி நாங்கள் அதிபரிடம் பயந்து கதைப்போம். இப்போ நல்ல அந்நியோன்யம் கதையக்கூடியாக இருக்கிறது. அதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் 95ஆம் ஆண்டு லெவல், 92 O லெவல், 76ஆம் ஆண்டு பிறந்த நாங்கள். 50 வருஷம் எல்லாருக்கும். இப்போ உங்களுக்கு 50 வயசு. அந்த பொன்விழாவைத்தான் 50 வயசு. இப்படி எனக்கும் இந்த பாடசாலை போகணும்னு விருப்பம் தான். ஆனால் கணக்கு பாடசாலையில் படிச்சுட்டேன். எந்த பாடசாலைக்கு போகிறது தெரியவில்லை. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஏராளமான ஆகல் இவர்கள் எல்லாம் தெரிஞ்சவர்களாக நிற்கிறோம். பாரு, எனது ஆசிரியர் இருக்கின்றார். இப்போ எங்களுடன் கற்றவர்களும் ஆசிரியர்களும் ஒரே மாதிரி இருக்கிறோம். அதான் பக்கத்தில் நின்று ஒரே மாதிரி இருக்கிறோம். அந்த டீச்சரும் சொல்லுறாங்க டீச்சர் கிட்டத்தட்ட டீச்சர். வணக்கம் மாணவர் எப்படி இவருக்கு குழப்படியா? இன்னும் நல்ல பிள்ளை படிக்கிற காலத்துல இந்த பாபு நல்ல பிள்ளை. அந்த 95 காமர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் மிச்சம் நல்ல பிள்ளைகள். ஓகே, நீங்கள் எத்தனையாம் ஆண்டு இங்கே படிக்கிறீங்க? 91ஆம் ஆண்டுல இருந்து 2013 வரைக்கும் படிப்பிச்சேன் நான். இந்த தருணம் எப்படி இருக்கு? ஒரு மாணவர்களை சந்திக்கிறீங்க, ஒரு 30 வருஷத்துக்கு அண்ணனவாக எப்படி இருக்கு இந்த தருணம்? நான் வந்து ஏஎல் படிக்க இருந்த அந்த காலத்து ஃபீலிங் வருது. அப்படி ஒரு சந்தோஷம். நான் ஏஎல் படிக்க என்னோட படித்த பிள்ளைகளை கேட்க எனக்கு எப்படி ஒரு சந்தோஷமான உணர்வு வருமோ அதே மாதிரி ஒரு உணர்வு பிள்ளைகளை கண்டதும் எனக்கு வருது. ஏன்னா அப்படி நான் நல்ல மாதிரி தான் இப்படியோட இருந்தேன். ஆசிரியரா, ஒரு மாணவி, ஃப்ரெண்டா, ஒரு தாயா, ஒரு எனக்கு கண்டிப்பான ஆசிரியராக தான் இருப்பேன். வழியில் வந்தால் தாய் மாதிரியும் இருப்பேன், ஃப்ரெண்டாகவும் இருப்பேன், என்ன ஹாஸ்டிப்பிங் செய்கிற கூட்டாளியாகவும் இருப்பேன். எங்களுடைய நோர்வேயிலிருந்து வந்த அண்ணா ஒருவரை வந்து அறிமுகப்படுத்த போறாரு. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். இந்த இடத்துல மிக முக்கியமாக விஜயகாந்தை நாங்கள் அறிமுகம் செய்ய வேண்டும். 95ஆம் ஆண்டு வர்த்தக பிரிவில் யாழ் மாவட்டத்திலேயே முதல் இடத்தை பெற்று அகில இலங்கை ரீதியாக 9வது இடத்தில் வந்து 3 தேசியங்களுடன் முதல் ஃபர்ஸ்ட் ரேங்க். அவர் இன்றைக்கு வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு அடிஷனல் ஜிஏயாக இருக்கிறார். அவருடன் சிறிது உரையாடலை மேற்கொள்ளாமல் நன்றாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இந்த தருணம் எப்படி இருக்கு? மிகவும் மகிழ்ச்சியாக எங்களுடைய பழைய பாடசாலை நண்பர்கள், ஆசிரியர்களை சந்தித்து மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக நாங்கள் பழைய மாணவர் நிலைக்கு சென்றது போன்ற ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருக்கின்றது. இப்போ இது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பம் என்று நான் உங்களுடைய சொந்த இடம்? என்னுடைய சொந்த இடம் கோண்டாவில். எங்கேருந்து வந்திருக்கீங்க? கோண்டாவில். மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு தருணம். என்ன எத்தனை பேர் வந்திருக்கீங்க மொத்தமா? கிட்டத்தட்ட எங்களுடைய மாணவர்கள் ஒரு 50க்கு மேற்பட்ட இருக்கின்றோம். நீங்கள் எத்தனையாம் ஆண்டு இந்த பாடசாலையில் கல்வி? நாங்கள் 95ஆம் ஆண்டு இந்த ஸ்கூல்லேருந்து விலகினாங்க. 87 இந்த ஸ்கூலில் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணினாங்க. உண்மையாக சொல்லப்போனால் நாங்கள் என்னென்னு சொல்கிறது, ஒரு நிறைய
இந்த ஸ்கூலில் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைச்சி நாங்கள் நல்ல யூனிவர்சிட்டிக்கு போய் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கோம். அதில் எங்களோட கொமர்ஸ் கிளாஸில் கந்தசாமி டீச்சர், வேலாவுல மாஸ்டர், மற்ற ரேவதி மிஸ், உமாசங்கர் சார், எல்லாரும் நிறைய பேர் யூனிவர்சிட்டிக்கு போய் இப்போ எல்லாருமே நல்ல நிலையில் இருக்கிறோம். மிக்க சந்தோஷம் எல்லாரையும் கண்டது. உங்களுடைய அனுபவம், நீங்கள் உங்களுடைய இடம் இது எங்கேருந்து வந்துருக்கிறீங்க? நாங்கள் கோட்டாயில இருந்து இதானூர் கோண்டாவிலேருந்து வந்துருக்கிறீங்க. இப்போ என்னவாக இருக்கிறீங்க? இப்போ நாங்கள் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறோம். ப்ராவின்சியல் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷனில் இருக்கிறோம். சரி, இப்போ அதுக்கு பக்கத்தில் அருகில் ஒரு மாணவி இருக்கிறாங்க. நான் மாணவி என்று சொல்கிறேன். இப்போ எல்லாம் பார்த்து என்ன சொல்ல போயின்னு தெரியல. வணக்கம் மாணவி. எப்படி இருக்கு இந்த தருணம்? இந்த 95ஆம் ஆண்டுக்கு திரும்பி போன மாதிரி இருக்குது. உங்களுடைய பேர், எங்கேருந்து வந்திருக்கீங்க? கோகிலவதனி. நான் 95 பயோட படித்தேன். நான் இப்போ வேறு துறையில எல்லாம் போய் இப்போ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆஃபீஸராக வேலையை கல்வி அலுவலம் வேலை செய்கிறேன். எல்லாரையும் திரும்ப கண்டது ஓகே, சந்தோஷம். எல்லோரும் வந்து ஆரம்பகால பிரின்சிபலை வந்து கட்டி தழுவி ஆசீர்வாதங்களை வேண்டிக் கொண்டிருக்கிறோம். வணக்கம், உங்களுடைய அனுபவம், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நான் வந்து என்னுடைய இடம் சண்டலி, இப்போ சொந்த இடம். நான் இப்போ டீச்சராக இருக்கிறேன். நான் கொக்கிருந்து கல்லூரியுடைய 95ஆம் ஆண்டு அணியில் இருந்தேன். நான் சேரட்ட இருந்து வளர்ந்த ஆக்கள். இப்போ ஆசிரியராக இருக்கிறேன். முல்லைத்தீவில் விசோட மகாவித்தியாலயத்தில் ஆசிரியராக இருக்கிறேன். இந்த 50வது நிகழ்வை மிகவும் சிறப்பாக கொண்டாடுறோம் என்று மிக ஆவலாகவும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலே திட்டமிட்டு எல்லாம் பிளான் பண்ணி இந்த நிகழ்வுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம். சேர கண்டது அதில் 2 மடங்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. எத்தனை வருஷத்துக்கு பிறகு நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு இப்போ வாரீங்க? இல்லை, நாங்கள் 40வது கொண்டாடிக்கே வந்த நாங்கள் இடையிலே நாங்கள் இங்கே பள்ளிக்கூடத்துக்கு டொனேஷன் இதில் செய்ய எங்களுடைய நண்பர்கள் போய் சொன்னால் இங்கே நாங்கள் வந்து சந்திச்சு போகிறோம். இந்த பேட்ச் இந்த பள்ளிக்கூடத்தில் 95ஆம் ஆண்டு அணி. 95 அப்படி என்றால் அன்னளவாக 31 வருஷத்துக்கு 30 வருடங்களுக்கு மேலாக 30 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக இருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். எல்லாரையும் சந்திக்க எப்படி இருக்கு? பெரும் மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். என்ன உணர்வு வருது உங்களுக்கு? இது நாங்கள் மீண்டும் 18 வயதில் இருக்கிற ஒரு ஃபீலிங் எங்களுக்கு இருக்குது. ஆனால் சேர காணும் போதெல்லாம் ஒரு அச்ச உணர்வு. இப்போ இப்படி வந்து பக்கத்தில் பேரும் இருக்கு. அடி என்ன சார் சொன்னீங்க? அடி மாஸ்டர். அடி மாஸ்டர் அதெல்லாம் மறக்க முடியாது. அடிப்பாரோ சார்? சேரண்ட அச்சுறுத்தலுக்கு ஆளானோம் பல தடவை. வேறால தான் நாங்கள் நல்ல நிலையில் இருக்கிறோம். சந்தோஷப்படுறோம். நன்றி, உங்களை சந்திச்சது சந்தோஷம். வேற ஆசீர்வாதங்களை வேண்டிக் கொண்டிருக்கீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்போ இதில் ஒரு மாணவர் இருக்கிறாரு, இந்த பழைய எனர்ஜி வந்தது போல ஓடி திரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. அவரை பிடிச்சி வச்சு கேள்வி கேட்க போகிறேன். வணக்கம், உங்களுடைய அனுபவம் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? வணக்கம், நான் செல்லத்துறை தனியேஸ்வரன், சின்ன கண்ணன் என்று சொல்கிறது. நான் கனடாவிலிருந்து வந்திருக்கிறேன். எத்தனை வருஷத்துக்கு பிறகு வாரீங்க? உங்களோட பேட்ச் எது? எங்களோட பேட்சின் இது 50வது பிறந்த நாள். நான் வந்து ஏற்கனவே 2015 வந்தேன். நான் இங்கே இப்போ திரும்ப 2026 வந்திருக்கிறேன். கொக்குவில் இந்து கருவில் சேர்ந்த ஆண்டு எத்தனை? நான் வந்து 1987ஆம் ஆண்டு சேர்ந்தேன். அது கூட பேட்ச். உங்களுக்கு வயசும் கூட இருக்கு. நான் பார்த்தா இளமையாக இருக்கிறீங்க, ஓடி திரிவீங்க. எப்படி இருக்கு இந்த தருணம்? எப்படி இருக்கு இது? நாங்கள் வந்து விளையாடி திரிஞ்ச ஒரு இடம். விடிய பொழுதோட இரவு 7 மணி மட்டும் இந்த கிரவுண்ட்லாம் எங்களோட காலத்தை கழிக்கிறாங்க. இது எங்களோட ஒரு தாய் சந்தோஷத்திலாம் ஓடி திரிகிறோம். எங்களோட வயசையும் பார்க்காம ஓடி திரிகிறோம். ஓகே, உங்களை சந்திச்சது ரொம்ப முயற்சியெல்லாம் இன்றைக்கு விட நடக்குது. வேற்ற முயற்சியாக தான் நடக்குது. 2 வருஷம் கடின உழைப்புன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், 2 வருஷமா நீங்கள் அப்படியே திட்டமிட்டு இதை துவங்கியிருக்கீங்கன்னு சொல்லி நல்லா இருக்கு. எல்லாரையும் நான் பேட்டி எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். முடிஞ்ச வரை எடுக்கிற முயற்சி செய்கிறேன். எங்களோட அதிபர், எங்களோட முன்னை நாள் அதிபர் சுடர் மகேந்திரன் அவர்கள் வந்து கனடாவிலிருந்து தன்னுடைய சிரமங்களை பாராமல் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு நன்றிகள். எங்களோட கல்லூரி அதிபர் அவர்களுக்கும் பீனா வசந்தன் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். ஓகே, இப்போ நிகழ்வு வந்து துவங்குறதுக்கு முதல் நாங்கள் எல்லோருடைய வந்து உரையாடி கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரியில் வந்து நாங்கள் இப்பொழுது நிற்கிறோம். 1990களிலே இந்த பாடசாலையிலே அதிபராக இருந்தவருடன் வந்து அவருடைய ஞாபகப்படுத்தல்கள் சார்ந்து நாங்கள் பயணிக்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து சாரை வந்து சந்திச்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா இருக்கிறோம். இல்ல அப்படியே இருக்கிறீங்களா தான் கூட மாணவர்கள் சொல்றாங்க. எப்படி நாங்கள் அந்த இளம காலத்துல உங்களை பார்த்தோம் இப்போ எல்லாரும் கூப்பிட்டுறோம். உண்மைதான். நான் இந்த கல்வி இதில் ஈடுபட்ட காரணத்தினால என்னுடைய இளமையை என்னால் பாதுகாக்க முடிஞ்சது. நான் மாணவர்களாக அதுவும் இருக்கிற விளையாட்டு மைதானத்தில் 2 மணிக்கு பிறகு நான் என்னுடைய வாழ்க்கை அங்கே தான். அப்படியே கதைச்சு நடந்து இப்போ இந்த அந்த விளையாட்டு மைதானத்தில் நான் ஒரு பயிற்சியாளராக இருந்திருக்கிறேன். பிரின்சிபலாக வந்து அப்புறம் அந்த இதை நான் தொடர்ந்து வந்திருக்கிறேன். நீங்கள் அந்த பிரின்சிபலாக முதல் வந்த ஆண்டு எத்தனை? 1990 கடைசி பகுதியில் திரு பஞ்சலிங்கம் அவர்கள் தான் அதிபராக இருந்தவர். அவர் யாழ்ப்பாணம் கல்லூரிக்கு மாற்றலாகி செல்ல நான் உப அதிபராக இருந்த நான் அதிபராக மாறினேன். இதுதான் எங்களுடைய உயிர் நாடியாக இருந்த கிரவுண்ட். இதை நாகலிங்கம் கிரவுண்ட்ஸ் என்று இப்போ பேர் சூட்டியிருக்கிறோம். நாகலிங்கம் 90ஆம் ஆண்டுகள்லையும் வந்து இப்படித்தான் கட்டிடங்கள் இருந்தது. இது இல்லை, இந்த கட்டிடம் தான் மிக பழைய கட்டிடங்களுடைய உண்டு. நான் நிற்கிறது இந்த நிற்கிறது இங்கே பாருங்க, கரவெல்லாம் பிடிச்சி கிடக்கு. பார்க்க தெரியும். இந்த பக்கத்தில் இப்படி இருந்து கொண்டு ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கிறபொழுது இதெல்லாம் அதிகமான அது. ஆனால் இப்போ வந்த பவிலியன், இங்கே பவிலியனை காட்டுங்க. அங்கே இருக்கு சுப்பிரமணியம் அவர்களுடைய ஒரு பழைய மாணவன், அவருடைய வைஃப் பழைய மாணவி. இப்போ அவருடைய செலவில் அந்த இது கட்டுறது. இப்போ அண்மையில் கட்டுறது அதில் இருக்கிற மாலதி அரங்கம் அவர் தான் கட்டி தந்தது. எல்லாம் இருக்க மாலதி அரங்கண்டு இப்போ பாவிக்கு எல்லாம் இருக்குது. ஏனென்றால் ஓப்பனையா தியேட்டர் அவர் கட்டின பொழுதே நான் சொன்னேன் ஓப்பனையாக தேட்டருக்கு பிரயோசனம் இல்லையாண்டு அவருக்கு அது விளங்க இல்லை. ஆனால் அவர் நிறைய இந்த ஊரில் நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு கட்டுறாங்களை கட்டி கொடுத்துருக்கார். அவரை மணியை மட்டும் சொல்கிறார் என்றால் இந்த இடத்துல வரலாறுக்குள்ளே அவரும் கட்டாயம் போக வேண்டிய ஒருவர். இந்த இதெல்லாம் வந்து பிரின்சிபல் இதுக்குள்ள இருந்தது. இதே பிரின்சிபல் மாற்றிட்டோம். இப்பெல்லாம் மாற்றி அடுத்த மாற்றி போட்டுனோம். இப்படி பல ஞாபகங்கள் வந்து இந்த பாடசாலையில் வந்து எல்லாத்தையும் மாற்றி போட்டுனோம். இதாலே ஏறி போனால் மாடிக்கு ஏறி போகலாம், அதாலேயும் ஏறி போகலாம் மாடிக்கு. நீங்கள் அப்போ 90களில் ஒரு கடின என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாணவர்களோட எப்படி பழகுவீங்கள்? எனக்கு என்ன பிரச்சனை இருப்பீங்களா? இல்லை இதில் இருக்கிறவரும் என்னுடைய மாமா. நான் என்றால் அடியாத ஃபுட்டில் படியாத மாடும் படியாதுன்னு சொல்லிவிடும். நான் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பேன், அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல அன்பு செலுத்துவேன். உங்களுக்கு உண்மையாக சொன்னால் நான் அடி மாஸ்டர்ட்டு தான் சொல்லிவிடும். அப்படி இருந்தும் என்னை பற்றி இந்த சுவரில் எழுதின அடி மாஸ்டர் என்னை பற்றி இந்த சுவரில் எழுதினதும் கிடையாது. என்னை பற்றி இந்த ஒரு பொலிசி இதில் போய் என்கொயரிக்கு போட்டதும் கிடையாது. பெற்றோர் கூட என்ன தேடி வந்தது கிடையாது. ஏன்னா அடித்தா பெட்ரோல் செலவில் தேடி வேறு நான் பிரச்சனை படுகிறோம். என்ன ஒரு நாளும் தேடி வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு சார், உங்களுடைய முழு பேரை நீங்கள் சொல்ல மறந்தது? என்னுடைய பேர் மறக்கே இல்லை. என்னுடைய பேர் என்ன வித்தியாசமான பேர், ராஜதுங்கம் மகேந்திரன். வித்தியாசம். ஆனால் என்னுடைய நண்பர்கள் சொல்லுகிற பேர் வேறு, சுடர் மகேந்திரன் சொல்லுவார்கள். சுடர் அப்படி ஏன் அப்படின்னா, நான் இந்து காலேஜில் அட்வான்ஸ் லெவல் படிக்கிற பொழுது அங்கே ஒரு பத்திரிகையே ஆரம்பித்தேன். மாணவனாக இருந்து பத்திரிகை ஆரம்பிச்சேன்னா நான் தான் அந்த காலத்தில் அப்படியே அச்சடிக்கப்பட்ட பத்திரிகை. அது பேர் சுடர். ஓகே, வெளியே கேட்டால் அங்கே போவீங்களா 5 சாம் நீங்கள் நம்புறீங்களா? ஒரு பிளேன் தீந்த காசு அந்த காலத்தில். கண்டிப்பாக அந்த 5 சாத்தோடு தான் நாங்கள் வேண்டுறாங்கள். சார், இப்போ வந்து 31 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய பாடசாலை மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் வந்து இலங்கை மட்டுமன்றி எங்களுடைய உலகம் முழுக்க கனடா, லண்டன், பிரான்ஸ், ஜெர்மன் அப்படின்னு சொல்லி அனைத்து இடங்கள்லையும் இருந்தும் இலங்கையில இருந்தும் வந்திருக்கிறார்கள். இந்த தருணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? உண்மையாக சொன்னா, இந்த பசுமாடு கத்தணுன்ற கண்டுக்குட்டி வந்து பால் குடிக்கும் இல்லை. அப்போ பசுமாடுக்கு எவ்வளவு இன்பம் இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் இவர்களெல்லாம் என்ன இங்கே கூட்டி வந்து என்னோட வந்து காய்க்கிற பொழுது அதே மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அவன் டீச்சரும் அப்படி தான், அவன் இந்த ஸ்டூடெண்ட் தான். ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் கண்ண மாற்றங்கள் உதாரணமாக இதில் இருக்கிற சரஸ்வதி இது முந்தைய காலத்தில் இருக்கே இல்லை. இது பிற்காலத்தில் இந்த சரஸ்வதி இது போடப்பட்டது. வாங்க ஸோ பாடசாலையினுடைய மாற்றங்களையும் வந்து எங்களுடைய ஆரம்பகால அதிபர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஓகே, நான் ஆரம்பகால அதிபர் என்று சொல்லிடாது. ஆரம்பகால அதிபர் உண்மையிலே இந்த பள்ளிக்கூடத்தை ஸ்தாபித்த செல்லையா அதிபர் என்றவர் தான் இந்த பாடசாலையை ஸ்தாபித்தவர். அவருக்கு அப்புறம் பல அதிபர்கள் இருந்தவர். திரு ஹெண்டி பேர்மனாயம் ஒரு அதிபர் இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தவர். அவர் இலங்கை வரலாற்றிலே இடம்பெற்ற ஒரு பெரிய அதிபர்.
சிங்கள இளைஞர்களும் தமிழ் இளைஞர்களும் சேர்ந்து அந்த காலத்திலே தேசிய போராட்ட சபையை இளைஞர் சபையை உருவாக்கினவர்கள். அதில் ஹெண்டி பெருமனாயம் ஒருவர். நான் மிக சந்தோஷப்படுறேன்டா சிங்கள தலைவர்களோடு சேர்ந்தவர் இருக்கிறார். அப்புறம் அவரே இங்கே பிரின்சிபலாக வந்து பிரின்சிபலாக இந்த பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர். சிங்கப்பூருக்கு போய் காசு எடுத்து கொண்டு வந்து இந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் பார்த்தீங்களா இந்த கட்டடம், அந்த கட்டடத்தை அங்காலே அதானே. இந்த பாடசாலை உருவாகியது எப்போது, அந்த ஆண்டு தெரியுமா? 1910ஆம் ஆண்டு தான் அந்த பாடசாலையுடைய ஆரம்பம் கண்டுவிட்டது. ஆரம்ப முன்னோடி அதிபர் என்றால் திரு செல்லியா, காலேஜில் மதிப்புக்குரிய செல்லியா, அவர்கள்லாம் இந்த பாடசாலையுடைய ஃபவுண்டர். அதில் சில வழிகளில் அதில் அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் நான் சொல்கிறேன் செல்லையா அவர்கள் தான் என்னுடைய ஃபவுண்டராக இருந்தவர்கள் நான் சொல்ல சொல்கிறாரு. அதுக்கு பிறகு பல அதிபர்கள் இருந்தோம். ஒரு அதிபர் நாகலிங்கம் என்ற ஒரு அதிபர் இருந்தவர். என்னுடைய மாமா சீனிவாசம் என்ற ஒருவர் இருந்தவர். அவரும் மிக ஒரு அதிபராக கொஞ்ச காலம் ஒரு 2 வருஷமோ இருந்தவர். இந்த அதிபர்கள் வரிசையில் ஹண்டி பெருமனாயம் அவர்களுக்கு பிறகு வந்த அதிபர் திரு C.K. கந்தசாமி என்று. அவர் இந்த பாடசாலையிலே ஒரு ஆசிரியராக, உதவி பிரதி அதிபராக நீண்ட காலம் சேவை செய்தவர். அவர் இந்த கடைசியில் என்ன முந்தி கோட்டன் சூட்டில் வந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்த ஒருவர் நேஷனல் வேர்ல்டு நேஷனலும் காலில் மிதிவடி தான் போட்டிருப்பார். மிதிவடின்ற உங்களுக்கு தெரியும், மரக்கட்டையில் செய்த மிதிவடியை தான் போட்டு கொண்டு வருவார். ஓகே, உங்களோட கதைச்சது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். முக்கியமான அந்த ஸ்கவுட்டை பற்றி சொல்லிடணும். சரி, இவர் அதை சொல்ல ஒன்று இருக்கிறார். இவர் ஒரு சாரணர், நான் ஒரு சாரண ஆசிரியர் மாத்திரம். அதோடையும் நாங்கள் கதைக்க போகிறோம். நான் ஒரு சாரண ஆசிரியர் மாத்திரமில்லை, மாவட்ட சாரண ஆணையாளராகவும் கடமையாற்றினான் இருந்தேன் நான். அப்போ நான் இந்த பள்ளிக்கூடத்தில் சாரண ஆசிரியராக இருக்கிறபொழுது சாரண மாணவர்களை எல்லாம் திரட்டு பயிற்சி கொடுத்து, பல பயிற்சிகளை கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு மேலே பயிற்சியை கொடுத்து ஒரே வருஷத்தில் 21 பேர் ராணி சாரணர்களாக சூட்டப்பட்டார்கள். குயின் ஸ்கவுட் என்று சொல்கிறது. இப்போ பிரசிடென்ட் ஸ்கவுட் அதுக்கு பேர் மாறிருக்கு. எங்கட காலத்தில் குயின் ஸ்கவுட். அப்போ இவர்கள் எல்லாரையும் ஜனாதிபதி மாளிகைக்கு அழைக்கப்பட்டு ஜனாதிபதி இவர்களுக்கு ஒரு பின்னேரத்தில் ஒரு சாயந்தர தேநீர் விவசாயம் கொடுத்து கௌரவித்தவர். அந்த ரெக்கார்ட் டெய்லி நியூஸ் பக்கத்தில் முன்பக்கத்தில் கூட போட்டு பாக்ஸ் பண்ணி போட்டுச்சுன்னா இது ஒரு ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு. இன்னும் இந்த ஒரு பாடசாலையும் 21 குயின்ஸ் ஸ்கவுட்ஸை ஒரு வருஷத்தில் 3 வருஷத்துக்கு கூட உருவாக்கினது கிடையாதுன்னு சொல்ல, அதுதான் கேட்டவர் சொல்லுங்க. நன்றி. வணக்கம் டீச்சர். வணக்கம். நீங்கள் எத்தனையாம் ஆண்டு இந்த பாடசாலையிலே ஒரு ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கீங்க? நான் 89ஆம் ஆண்டு இந்த கல்லூரியிலே ஒரு ஆசிரியர், பொருளியல் ஆசிரியராக இணைந்து கொண்டேன். அதற்கு முதல் இந்த கல்லூரியினுடைய ஒரு பழைய மாணவியும், மகேந்திரன் மாஸ்டருடைய ஒரு மாணவி, அவரிடம் அரசியல் பாடம் படித்தேன். அதன் மூலம் நான் யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணி முடித்த பின்னர் வேறு ஒரு கொழும்பில் ஒரு கல்லூரியில் கடமையாற்றி இங்கே வந்தேன். 95ஆம் ஆண்டு வரை இந்த கல்லூரியிலே கல்வியை கற்பித்தேன். இன்று இந்த மாணவர்களை எல்லாம் சந்திக்கின்ற பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களை சிறுவர்களாக கண்டது இன்று பெரிய 50 வயதிலே வந்து நிற்கின்றார்கள். மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மகளிர் அணியே நிற்கிறது. அதுதான் எல்லாரும் வந்து உங்களுடன் என்ன உரையாடுகின்றார்கள், எப்படியான விடயத்தை பகிர்ந்து கொள்கின்றார்கள்? உங்களை காணும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. அன்று படித்த ஞாபகங்கள், பள்ளிக்கூடத்தில் வகுப்பில் செய்த சேட்டைகள், குறும்புகள், இதுகளை எல்லாம் கதைப்பார்கள். அது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அவர்களை காணுகின்ற பொழுது இப்படி ஒரு சந்தர்ப்பம் இனிமேல் கிடைக்காதானே. நானும் கனடாவில் இருக்கின்றேன். இந்த இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இங்கே கலந்து கொள்வது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருது. கனடாவில் இருந்து எத்தனை வருஷத்துக்கு பிறகு இந்த பாடசாலைக்கு வாரீங்க நீங்க? இது நான் இடையிடையே வருவதுண்டு, 2-3 வருடங்கள் வந்து கொண்டே இருப்பேன். இந்த முறை வந்தது மிக்க மகிழ்ச்சி. அந்த மாணவருடைய இந்த விழாவில் கலந்து கொள்வது ஒரு சிறப்பான நிகழ்வு தானே. அதிபருடைய காலத்தில், மகேந்திரன் மாஸ்டருடைய காலத்திலே நாங்கள் படித்தோம். அது அவர் அதிபராக இருந்த ஆசிரியராக இருந்தது எல்லாமே ஒரு சிறப்பான நிகழ்வு. சந்தோஷம். நன்றி. உங்களை சந்திச்சது மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி. வணக்கம். வணக்கம். 31 வருஷங்களுக்கு பிறகு மாணவர்கள் எல்லாரும் உங்களுடைய அனுபவம் சொல்லக்கூடியது ஒரு நான் எந்த மனது கட்டுறதுக்கு ஒரு இலங்கையில் ஒரு போல்பூத்த அதிபர் என்றதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் இவர் ஒரு தண்ட சேவையில்
தான் பிரின்சிபலாக இருக்கையில் அதிபராக இருப்பார். பாடத்தில் விழுந்தோடனே எங்களோட சிநேகித நண்பனாகத்தான் எங்களோட சேர்ந்து உறவாடுவார். அப்படிப்பட்ட ஒரு புகழ்புத்த அதிபர். அவர் வந்து நாங்கள் சார்ந்த உருவாக்கி கேட்கல. அந்த பெரிய ஒரு வரலாறு காணாத எலிசபெத் மகாராணியின் சிக்னேச்சரோட அவன் சின்னம் பதித்த மெடலோட எங்களுக்கு ஜனாதிபதி அப்போது இருந்த வில்லியம் கோபல்லவா அவர்கள கையால் எங்களுக்கு சின்னம் சூட்டப்பட்டது. இப்போ எல்லாருமே வந்திருக்கணும். இப்போ நீங்கள் உங்களுக்கும் இந்த பாடசாலைக்குமான தொடர்பு? நான் இந்த பாடசாலையில் ஒரு பழைய மாணவன். எங்கேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க? நான் இங்கே தற்போது நான் பிறந்த இடமெல்லாம் சிங்கப்பூர். நான் பிறந்து இங்கே வந்து ஆண்டு 6 வந்து நான் இங்கே கற்கத்துவேன். அந்த நேரம் தான் இவர் பிரின்சிபலாக ஆசிரியராக வந்தவர். நீங்கள் இந்த பாடசாலையில் எப்போது சேர்ந்தீர்கள்? எத்தனையாம் ஆண்டு? நான் சிறைக்கில் 1955ஆம் ஆண்டு. 55ஆம் ஆண்டு. ஸோ இப்பொழுது வந்திருக்கின்றீர்கள், எல்லோரையும் பார்க்கின்றீர்கள். இந்த உணர்வு எப்படி இருக்கிறது? உணர்வு இப்போ பார்க்கப்படுறது பல மாற்றங்கள் என்றால் இந்த பாடசாலை ஹேண்டி பெரும்பாலாண்டு பெரிய புகழ் பொறுத்தாளர் உலகம் முழுக்க தெரியும் ஹேண்டி என்றா. அப்படிப்பட்ட அதிபர் இந்த பாடசாலையிலிருந்து அவருக்கு உதவியாக CK கந்தசாமி என்ற அதிபரும் இருந்து தான் இந்த பாடசாலையை உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரபலியம் இருந்த பாடசாலை. அத்தோடு விளையாட்டு நிகழ்ச்சிகளிலேயும் எங்கள் மதிப்புக்குரிய அதிபர் மகேந்திரன் அவர்கள் ஸ்கவுட் அண்டான விளையாட்டு போட்டி என்றான டிராமாக்கள் எல்லாத்தையும் தயாரித்து அளித்து எங்களை வந்து வழிகாட்டின ஒரு பெருந்தலைவர். அவருக்கு ஒரு 29ஆம் தேதி புதன்கிழமை அவருக்கு ஒரு பாராட்டு விழா உண்டு. நாங்கள் மாணவர்கள் செய்ய இருக்கிறார்கள். அவரோடு படித்த மாணவர்கள் அவருக்கு ஒரு புத்தக வெளியீடும் செய்ய இருக்கிறார்கள் என்பதை தருகிறேன். 29ஆம் தேதி நடைபெறும் விழாவிலே எல்லோரையும் பங்கு பெற்ற மனம் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் சார். சார் உங்களுடைய அறிமுகம்? 1969 பள்ளிக்கூடத்தை விட்டு வியோன். நான் பெரும்பகுதி பள்ளிக்கூடத்தில் நான் செலவழித்திருக்கிறேன், கோச் பண்ணியிருக்கிறேன், ஆஃபீஸில் இருந்திருக்கிறேன். வந்து இப்போ கேம்பஸில் சுலாப்புற விளையுது. கடைசியாக நோதன் ப்ரொவின்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷனில் அக்கௌண்ட்டில் இருந்து ரிட்டையர் பண்ணிட்டு போயிருக்கிறேன். எங்கேருந்து வந்துருக்கிறீங்க? இப்போ நான் இருக்கிறது கொக்கு இல்லை, பிறம்படி சொந்த இடம் கொக்கு இல்லை. இந்த தருணம் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்கும் பொழுது? பிள்ளைங்க இல்லை. இந்த தருணம் எப்படி இருக்குது? வேறு சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் பழைய பிள்ளைகளை காண அதை விட மகிழ்ச்சி ஒன்றும் இல்லை. எல்லோரும் கிருபாகர சிவசுப்பிரமணிய ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிற காட்சியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ எல்லோரையும் வந்து அழைச்சி கொண்டு உள்ளுக்கு வந்து செல்ல போகின்றார்கள். பாருங்கள், அழைப்பதற்கு முதல் மாணவிகள் எப்படி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என பாருங்கள். ஏராளமானவர்கள் இதில் வந்திருக்கணும். இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். பல ஆண்டுகளுக்கு பிறகு எல்லோரும் வந்து சந்திக்கணும். இதை வந்து புதுக்கோயில் அப்படி என்று சொல்லியும் அழைக்கிறது. யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரிக்கு முன்னாலேயே இந்த முருகன் ஆலயம் வந்து இருக்குது. பாருங்கள், மிருதங்கம், தாள வாத்தியங்கள் மற்றும் இசை வாத்தியங்கள் எல்லாம் முழங்க இப்பொழுது அனைவரும் அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள். இதில் எல்லோருமே வந்து தங்களுடைய பழைய ஞாபகங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ எல்லோரும் வந்து ஆலயத்துக்குள்ளே செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, மாலை நேரம் ஆலயம் எப்படி இருக்குன்னு வேறுங்க. இன்னியம் வந்து தயாராகி கொண்டிருக்கிறது. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான இன்னியம். இதில் வந்து பாடசாலை மாணவர்களே இங்கே தாழ வாத்தியங்களோடு நிற்கின்ற அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ இதை எப்படி வாசிக்க போகிறார்கள், எப்படி அழைத்து கொண்டு செல்ல போகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். இப்பொழுது எல்லோரும் வந்து ஆலயத்துக்குள்ளே வந்து சென்று கொண்டிருக்கிறோம். நாங்களும் வந்து ஆலயத்துக்குள்ளே வந்து செல்ல போகிறோம். ஸோ எல்லோரும் வந்து கட்டி தழுவி அன்பை செலுத்தி கொண்டிருக்கிறோம். வணக்கம் வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? எங்கள் இனிவில். ஆமாம். இந்த தருணம் எப்படி இருக்குது? மிக்க ஒரு பழைய ஆக்களை சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் எத்தனையாம் ஆண்டு பேட்ச்? 95. எத்தனையாம் ஆண்டு சேர்ந்தீங்க பாடசாலையில்? நாங்கள் A6லேருந்து இங்கே படிக்கிறோம். ஓகே. இப்போ எல்லோரும் வந்து ஆலயத்துக்குள்ளே வந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆலயத்திலே இப்பொழுது
நிகழ்வுகள் வந்து ஆர்வமாக போகிறது. அந்த காட்சியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லோருமே வந்து ஆலயத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். அனைவருக்கும் வணக்கம். கொக்குலிந்து கல்லூரி 95ஆம் ஆண்டின் உலகளாவிய குழுவினால் இன்று கோலாகலமாக கிருபாகர சிவசுப்பிரமணிய கோவில் முன்பாக கோலாகலமாக ஆரம்பிக்க இருக்கிறது. இதன் முதல் கட்டமாக நாங்கள் எங்களை இந்நிலைக்கு ஆளாக்கிய அதிபர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு மதிப்பளிக்கும் முகமாக இன்று நாங்கள் சந்தன மாலையை அணிவிக்க இருக்கிறோம். எங்கள் கொக்கிலிந்து கல்லூரி எங்களது அதிபர் திரு மதிப்புக்குரிய உயர் திரு மகேந்திரன் அவர்களுக்கு சந்தன மாலை அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சில ஆசிரியர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் ஆலயத்துக்குள்ளே வர முடியாத பட்சத்தில் அவர்களுடைய மரியாதையை எங்கள் மாணவர்கள் வழியில் சென்று வழங்க இருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். முதல்ல எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் வந்து யூகேல இருக்கிறேன். இதுக்கு நான் வந்திருக்கேன். எத்தனையாவது பேட்ச் இந்த பாடசாலை? நீங்கள் நான் வந்து 95 A11 1995ஆம் ஆண்டு படிச்சீங்க. ஸ்ட்ரீமில் படித்தேன். அடலவாக ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறீங்க. இந்த தருணம் எப்படி இருக்கு? என்னென்னு சொல்ல முடியாது, விவரிக்க முடியாத அளவில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எல்லாரும் சந்தித்ததில் ஒரு சந்தோஷம். குறிப்பாக உங்களோட பேட்சில் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? வெளிநாட்டிலேருந்து வந்து சொன்னால் கிட்டத்தட்ட 20-25 பேர் வந்து நினைக்கிறேன். நிறைய பேர் இன்னும் வரவில்லை. இங்கே வந்தார்கள் இந்த பங்கத்துக்கு வரே இல்லை. மேலே ஏதோ மிஸ் பண்ணிடுவோம்னு தான் நான் நினைக்கிறேன். இப்பொழுது கொக்குலிந்து கல்லூரியின் 95ஆம் பிரிவின் பொன்விழாவின் 2வது கட்டமாக கொக்குலிந்து கல்லூரி மாணவ இனியம் பேண்ட், அதாவது கிளைத்தேய பேண்டின் அணிவகுப்புடன் நமது அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் நடைபவனி வர இருக்கிறார்கள். கீழத்தைய வாத்தியங்களுடன் இப்பொழுது இன்னியம் இங்கே முதலாவதாக இடம்பெறுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஆசிரியர்கள், அதிபர்கள், மாணவர்கள் என அனைவரும் இங்கே செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இன்னியம் அழைத்து வர இப்பொழுது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு முன்பாக அனைவரும் முன்னாலே வந்து நிற்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நிகழ்வை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அனைவரும் அழைத்து வந்ததுக்கு பிறகு மங்கள விளக்கு ஏற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஆலாத்தி எடுத்து விரைவிக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அனைவரும் இப்பொழுது நிகழ்வு மேடைக்கு அழைத்து செல்லப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறவங்க. இப்பொழுது பல பேருக்கு பல ஞாபகங்கள் வரும். ஒரு சில பேருடன் உரையாடி இருக்கிறேன். அந்த காட்சியில் வந்து உங்களுக்கு நான் நினைக்கிறேன். இப்போ எல்லோருமே வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ எல்லோரும் சந்தோஷமாக போகிற காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ இதில் உள்ளே நீலகிரி தான் போகணும் நிகழ்வு நடக்கிற இடத்துக்கு. இப்பொழுது நாங்கள் மேலே வந்துட்டோம். முதலாவது மாடியில் தான் நிகழ்வுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. பாருங்க இப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதுக்குள்ளே வரவே பல பேருக்கு பல ஞாபகங்கள் வரும். நாங்களும் இப்பொழுது உள்ளுக்கு வந்துட்டோம். எப்படி எனக்கும் பாடசாலை ஞாபகம் தான் வருது. நான் படித்த பாடசாலையினுடைய ஞாபகம் தான் எனக்கும் வருகிறது. நாங்கள் இப்பொழுது நெருங்கிவிட்டோம். இதன் முதல் நிகழ்ச்சியாக மங்கள விளக்கேற்றல் மங்களகரமாக ஆரம்பிக்கிறது. இந்த மங்கள விளக்கேற்றலை முதலாவதாக எங்களது பிரதம விருந்தினர் மதிப்புக்குரிய முயல் இ மகேந்திரன் அவர்களை விளக்கேற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது மங்கள விளக்கேற்றல் இடம்பெற போகிறது. அதை கூட வித்தியாசமாக எல்லாம் செய்திருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொய்யா காயில் தான் முதலாவது தூவமே ஏற்ற போயிடும். ஸோ அதோட இங்கே குத்து விளக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே கேரட்டு, வெங்காயம், பூசணிக்காய், பாவக்காய், ஆப்பிள் பழம், இதில் ஒரு பூசணிக்காய் இருக்குது. அதோட ஃபுல்லாக இயற்கை முறைப்படி இதை செய்திருக்கிறோம். ஸோ பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ இயற்கையான முறையில் செய்திருக்கிறது. வித்தியாசமாக இருக்குது. நான் இன்றைய தான் முதல் முறையாக பார்க்குறேன். பழங்களை பயன்படுத்தி புதுமையாக மங்கள விளக்கேற்றலை எங்களுக்கு தந்த மங்களகரமான குத்து விளக்கு நடைபெறும் பழங்களை கிடைத்த சங்கருக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்ததாக திரு பி. வசந்தன் அவர்கள் எப்படி அழைக்கிறேன்.
இந்த குத்துவிளக்கு நிறுவனத்தில் இன்னொரு விஷயத்தையும் அவதானித்தேன். ஃபுல்லாக பழங்கள்லாம் பாருங்கள், குங்குமம் வைக்கிறது, சந்தனம் வைக்கிறது, தினூறு வைக்கிறது எல்லாமே வந்து மரக்கறிகள்லாம். ஸோ பழங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாழைப்பழம், இல்லை தக்காளி பழம் இருக்குது. மாலை வந்து தக்காளி பழத்தில் போட்டிருக்கீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த திரிகிறது கூட குடமிளகாய் வெட்டி செய்திருக்கணும். ஸோ இந்த நிகழ்வில் நான் முதல் முறையாக எப்படி பார்க்குறேன். இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. முன்னாலே ஆசிரியர்கள், அதிபர்கள் அனைவரும் இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே மாணவர்கள் அமர்ந்திருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஆசிரியர்கள், அதிபர்கள் அமர்ந்திருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 95ஆம் ஆண்டு மாணவ பிரிவினர் இப்பொழுது பாடசாலை கீதத்தை படிக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொண்ணூற்றி அணியினுடைய தமிழ் தாய் வாழ்த்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இல்லை மகிழ்ச்சியெல்லாம் இருக்கிற பாருங்க. இவர்களெல்லாம் ஆசிரியர்கள், என்ன டீச்சர் அவதானிச்சு கொண்டிருக்கிறா டீச்சரை. பாடசாலை கீதத்துக்கு பிறகு தமிழ் தாய் வாழ்த்து வந்து படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டு உயர்தரம் மற்றும் காப்போட்டா சாதாரண அணியில் உலகளாவிய ரீதியிலான அணியினருடைய இந்த ஒன்று கூடல் வைபவத்தை எமது பாடசாலையிலேயே நடைபெற கைகூடிய உள்ளதை நினைத்து எல்லாம் வல்ல இறைவனுடைய பெரும் திருவருளை இவ்விடத்திலே பணிவாக வணங்கிக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தினை இந்நேரம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக
வருகை தந்திருக்கின்ற கொக்குவில் இன்று நமதே என்கின்ற சிந்தனையை எமது சிறு வயது முதலே எமக்குள் விதைத்த மதிப்புக்குரிய அதிபர், முன்னாள் அதிபர் திரு சுடர் மகேந்திரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் நாம் அனைவரும் பெரும் மகிழ்வடைகின்றோம். அவருடைய அந்த துடிப்பான வருகை எங்களை பழைய நினைவுகளை மேலும் மேலும் நினைவூட்டி எம்மை உற்சாகப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே அவரை நாம் மகிழ்வோடு வரவேற்கின்றோம் நமது அணியினர் சார்பாக. அந்த கொக்குவிலின் பாரம்பரியத்தை தொடர்ந்தும் இந்நாள் வரை பேணி பல மாணவ செல்வங்களை இன்று வழிநடத்துகின்ற இந்நாள் அதிபர் திரு கே வசந்தன் அதிபர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் இந்த பாடசாலையிலே பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்த முன்னாள் அதிபர் திரு அகிலதாஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று பொன்விழா காணுகின்ற கொக்குவிலிருந்து ஆரம்ப பாடசாலையில் ஆரம்ப காலத்திலே நாம் படிக்கின்ற காலத்திலே அதிபராக இருந்த அழகரத்தினம் ஐயா அவர்களை வரவேற்பதில் நாம் மிகவும் பெருமை கொள்கின்றோம். இன்று அந்த ஆரம்ப பிரிவின் பொன்னாளம், எங்களுடைய பொன்னாளம் ஒன்றாக அமைந்ததை என்று நாம் மிகவும் இறைவனுக்கு நன்றி கூட கடமைப்பட்டுள்ளோம். எமது அறிவு கண்களை திறந்து எமது கல்விக்கு மேலாக நற்பண்புகளையும் வாழ்க்கையின் உரிய வகையிலே கல்வியோடு நமக்கு கற்றுத்தந்த முன்னாள் ஆசிரியர்கள், முன்னாள் பிரதி அதிபர்கள், பகுதி தலைவர்கள் ஆகியவர்களையும் இந்நேரத்திலே இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். மேலும் இப்பாடசாலையில் இந்நாள் ஆசிரியர்கள், மேலும் பிரதி அதிபர்கள் அவர்களையும் வரவேற்றுக் கொள்வதில் பெருமை கொள்கின்றோம். இந்த பாடசாலையின் அபிவிருத்திக்காக செயல்படுகின்ற அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் மற்றும் பாடசாலை நலன் விரும்பியல் அவர்களையும் இங்கே வருக வருக என வரவேற்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எமது சக தோழர்களையும் சக நன்றிகளையும் வரவேற்பதில் நாம் பெருமகள் அடைகின்றோம். இந்த கல்லூரியின் மாணவ செல்வங்களாக பற்பல துறைகளிலே இருந்து எம்முடன் இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியின் மாணவ செல்வங்களையும் அன்போடு வரவேற்று இந்நிகழ்வை எல்லோரும் வருக வருக என வரவேற்று எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you.
இப்போ ஒரு நிகழ்வு ஒன்று நடக்க போது மக்களே, இப்போ அதை பற்றி பழைய மாணவர் ஒருவர் சொல்லுவார். இந்த பாடலானது எங்களால் செல்லமாக அழைக்கப்படும் சின்னக்கண்ணன் என்றும் சிலைத்துறை தணிகேசன் அவர்களால் எழுதி இசையமைக்கப்பட்டு அந்த பாடலுக்கு நடன அபிநயங்கள் செய்யும் முகமாக சிறப்பு நிகழ்வாக இந்த நடனம் அமையிருக்கிறது. நன்றி. இயற்றினது யாரு? இயற்றது சின்னக்கண்ணன். இசையமைச்சது சின்னக்கண்ணன். இது 95 உங்களோட பட்ஜெட்டான ஒரு பாடல். 95ஆம் பிரிவுக்கான ஒரு பாடல். அதாவது நாங்கள் பாடசாலையில் படித்த காலத்திலிருந்து பெற்ற அனுபவங்களை இந்த பாடல் மூலமாக வெளிப்பட்டது.
பாடலுக்கு இந்த பாடலை எழுதி இசையமைத்து அதற்கு நடனத்தை ஏற்பாடு செய்வார். நாங்கள் செல்லமாக சித கலந்து அழைக்கப்படும் செல்லத்தோடு வெளியே செல்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு நாங்கள் துணைத்தலைந்தாம் ஆண்டு வரை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கோவிலுக்கு கல்லூரியுடைய தொழில் ஆண்டு அணியினரில் இனிய கொண்டகவை பொழுதுகளில் மகிழ்ந்து கலைக்கின்ற நேரத்தில் அடுத்த நிகழ்வாக 30 ஆண்டுகளுக்கு பின்னர் எங்கள் முகங்களும் மாறி எங்கள் அதிபர் ஆசிரியருடைய முகங்களும் மாறி யார் யார் வேலை இனங்காணும் இந்த பொழுதுகளில் ஒருமுறை நாங்கள் எங்களை உங்களுக்கு ஒரு அறிமுகம் செய்வோம். இந்த பள்ளியிலே வகுப்பறையில் இருந்த பொழுதுகளில் வகுப்பறைக்கு வகுப்பாசிரியர் வந்தால் ஆசிரியர் புதிதாக இருந்தாலும் ஒரு அறிமுகம் கிடைக்கிறது, ஒரு மாணவர் புதிதாக இருந்தாலும் ஒரு அறிமுகம் கிடைக்கிறது, ஒரு வகுப்பே புதிதாக ஆரம்பிக்கின்ற போது ஒரு அறிமுகம் கிடைக்கிறது. நாங்கள் உங்கள் பிள்ளைகள் 30 வருடங்களுக்கு பின்னர் உங்கள் காலடிகளில் வந்திருக்கின்றோம். எங்களை நாங்கள் இப்போது அறிமுகம் செய்வோம். அந்த வகையிலே முதலிலே நான் ராமநாதன் சங்கரன், நான் சண்டலிவாயில் இருந்து இந்த கோவிலுக்கு கல்லூரி தாயிடம் வந்தவர். உயர்தர வகுப்புக்கு இந்த மண்டபத்திலே அந்த மூலையிலே என்னுடைய வகுப்பறை இருந்தது. என்னுடைய வகுப்பாசிரியர் திருமதி கமராணி அதிபர் மகேந்திரன் சாரிடம் வந்தேன். என்னை இங்கு அழைத்து இங்கு அனுமதித்து இந்த பாடசாலையை படிக்கிறதுக்கு என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டனர் என்னுடைய உறவினர், எங்களுடைய அயல்வீரர், அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திரு தலபாலசிங்கம் அவர்களை நான் இந்த இடத்திலே நன்றியுடன் பாராட்டுகிறேன். அவர் பாதங்களில் பணிந்து அவரையும் இந்த இடத்திலே நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவரை தொடர்ந்து எனக்கு படைத்திருந்த ஆசிரியர்கள் அவர்களுடைய வழிகாட்டல்கள் எங்களை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் என்று நினைக்கிற போது இந்த கல்லூரி தாய்க்கு நானும் ஒருவராக நன்றி சொல்கிறேன், பெருமையடைகின்றேன். நான் இப்பொழுது விஸ்வமாவில் வசிக்கின்றேன். நான் ஒரு ஆசிரியராக இருக்கின்றேன். கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த 25 வருடங்களாக ஒரு விவசாய ஆசிரியராக இருக்கின்றேன். இதுதான் என்னுடைய அனுபவம். இதனை தொடர்ந்து தொழில் அணியினர் தொடர்ந்து இந்த இடத்துக்கு வந்து உங்களை நீங்கள் அறிமுகம் செய்யுமாறு அன்பாக எடுத்துக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் ஆனந்தராஜா பிரேமானந்த். ஆண்டு 1 இருந்து ஆண்டு 13 வரை கொக்குலந்தி கல்லூரியில் படித்திருக்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்கிறார். எங்களை பெற்ற மாதா பிதாவுக்கு அடுத்ததாக குருவைத்தான் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். தெய்வம் 4ஆவதாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் பாடசாலை படித்த காலத்தில் அந்த மாதா பிதாவை விட இந்த குருக்களோடு நீண்ட நேரம் செலவழித்திருக்கிறோம். அப்படி செலவழித்தபடியால்தான் நாங்கள் இன்று என்றும் இந்த பாடசாலையை மறக்காத மாணவர்களாக, குருவை மதிக்கிற மாணவர்களாக, புலம்பெயர்ந்து அந்நிய தேசம் சென்றாலும் எங்கள் பாடசாலையை மறக்காது இன்று இங்கே வந்து அனைத்து எங்களை கல்வி கற்பித்த கல்லூரி ஆரம்ப பாடசாலையிலிருந்து கல்லூரி வரையிலான ஆசிரியர்களை தேடி குறித்து அதற்கே எங்களுக்கு பெரிய ஒரு வேலையாக இருந்தது. எந்தெந்த ஆசிரியர்கள் எங்கே இருக்கிறான்னு தெரியாது. ஒவ்வொருவரையும் லிஸ்ட் எடுத்து தேடி பிடித்து அவர்களை அணுகி அவர்களை இந்த விழாவுக்கு அழைக்கும் போது அவர்களுடைய மலர்ச்சியை பார்த்து
மிகவும் சந்தோஷப்பட்டோம். அவர்களை எவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள் என்று அந்த அழைப்பின் போது தெரிந்தது. எங்கள் அதிபர் ஓரிரு நாட்களுக்கு முன்பு ஒரு கதை சொன்னார். கடவுளாக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் ரிட்டையர் பண்ணினா டிமாண்ட் இல்லைடா. நான் அப்போது ஒன்றும் பேசவில்லை. இன்று கொக்கிலிருந்து கல்லூரி பாலர் பாடசாலையில் காலையில் ஒரு நடைபாடு இருந்தது. அங்கு அதிபரை காத்தவுடன் எல்லோரும் ஓடி வந்து காலில் விழாதக்கூடியதாக அவரை அரவணைத்து ஆசீர்வாதம் வாங்கி மிகவும் மகிழ்ச்சியுடன் சார் உங்களெல்லாம் சார் நாங்கள் இன்றைக்கு போயிருக்கிறோம் இந்த ஒவ்வொருவரும் சொல்லும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்பாவது நான் அதே அதிபரை பார்த்து சொன்னேன், சார் நீங்கள் சொன்னது எல்லாருக்கும் பொருந்தாது சார். சிங்கம் அப்பாவும் சிங்கம் தான் சார். இவ்வாறாக இன்றும் தனது 80க்கும் மேற்பட்ட வயசில் கனடாவில் வசித்த அனுபவம் எங்களுடைய அன்பு கட்டளையை முன்னிற முடியாமல் எங்களுக்காக பல சிரமங்களையும் பாராது எங்களுடன் கனடாவிலிருந்து பிரயாணித்து இந்த விழாவிற்கு பிரதம விருந்தினராக வந்ததற்கு இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு நான் ஏனென்று சொன்னால் அவர் இந்த விழாவில் இல்லாவிட்டால் இந்த விழா பூர்த்தியாகாது. நாங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நாங்கள் பாடசாலை விட்டு விலகிய போது பிரிந்த ஆசிரியர்களை பிரிந்த நண்பர்களை மீண்டும் சந்தித்து அந்த வாழ்க்கையை ஒரு நாள் என்றாலும் வாழ்ந்து விட மாட்டோமா என்ற ஒரு ஆசைதான் எங்களுக்கு ஏற்பட்டது. அந்த முயற்சியை இந்த 50வது பொன் விழாவில் அனைவரையும் இணைத்து இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஆசீர்வாதத்த அந்த ஆண்டவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு அனைவருக்கும் வணக்கம். நான் கணித பிரிவில் பிரிவில் ஏழு படிப்புகள் இந்த பாடசாலையில் சேர்ந்து அவர்களால் வேளாண் ஆசிரியர் என்னை இந்த பாடசாலை சேர்ந்திருந்த ஆசிரியராக இருந்தார். எனக்கு நேரடியாக தேசிய சத்தியமூர்த்தி ஆசிரியர்கள் இருக்கிறார். தற்போது நான் ஐசிடி ஆசிரியராக பணிபுரிகிறேன். முதலில் மாதிரி வரலாறு என்ற பாடத்தை தான் தெரிவித்து இருக்கிறது. இருந்தும் அப்போது எங்களுக்கு ஓயலில் கூட எங்களுக்கு ஒரு வகுப்பு இந்த மன்னர்கள் ஆட்சிகள் எல்லாம் தான் நாங்கள் படிக்க போகிறோம் என்று இருந்தாலும் அவர்கள் வழிகாட்டும் இன்று மட்டும் எங்களை ஒரு உச்சமான நிலையை தொடுதல்களுக்கு இன்று அடிபணிந்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் அந்த நேரம் சரியான இன்னல்களை மத்தியில் நாங்கள் கல்வி இருக்கிறோம். இன்று 3 பிள்ளைகளை இந்த பாடசாலைக்கு தான் கல்வி இருக்கிறார்கள். இந்த பாடசாலை அபிவிருத்தி குழுவில் இன்று ஒரு உறுப்பினராக இருக்கின்றேன். இதற்கு மேலான வழிகாட்டல்களை செய்திருந்த அதிபர்களுக்கும் அது பாடசாலை வகுப்பாசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நான் ஆலோசனையில் இன்னும் ஒரு வேலையாக ஒப்டிகல் டெக்னீஷியனாகவும் திறன்படுத்துகின்றேன் என்பதை தெரிவித்துள்ளேன். நான் இந்த பாடசாலைக்கு பிறக்க முதலே என்னுடைய தாயார் இங்கே ஒரு ஆசிரியர் பிறக்க முதலே என்னுடைய தாயார் இந்த பாடசாலையில் 33 வருடங்கள் என்னுடைய தாயார் திருப்பதி சண்முகி ஆண்டு 1 இந்த பாடசாலையில் எங்களை வந்து 11 படிச்சிருந்தான். 4 வயசு எல்லா வரவேற்பு டீச்சர் பெரும்பாலும் இருக்கிற காலம் கொண்டு எல்லா நாட்டிய நிகழ்ச்சிகளையும் பார்த்து வருகிறேன். ஆசிரியர்கள் சரியாக வழிகள் நடத்துகிறார்கள். தற்பொழுது பொறுப்பவியல் கல்லூரியில் ஆங்கில எனது பெயர் சேத்தன். நான் ஆண்டு 6 தொடக்கம் ஆண்டு 11 வரை கொக்கிலிந்த கல்லூரியில் கல்வியேற்றேன். கோலவில் விட பி கிளாஸில் கல்வியேற்றேன். கீழவில் பி கிளாஸில் கல்வியேற்றேன். நான் தற்பொழுது கிராம அலுவலர்களாக கடமையாற்றிக் கொண்டு வருகின்றேன்.
இப்போ தொழில் நிமித்தம் நாங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை பாடசாலை அதிபர்களோடு கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். கூடுதலாக இப்போ இந்த மாணவர்கள் ஒழுக்கத்தில் கவலை அளிக்கின்ற விடயம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். பழக்க வழக்கங்கள் ஒழுக்கத்தில் நாங்கள் இருந்த காலத்தை விட இவ்வளவு கீழ்மட்டத்துக்கு போய்கொண்டு இருக்கிறார்கள். அது அதிபர்கள் கவலையாக இருக்கின்றார்கள். உண்மையிலே நாங்கள் படித்த காலத்தில் எங்களுக்கு கல்வி கற்ற ஆசிரியர்களும் அதிபர்களும் எங்களை கண்டிப்பாக வழிநடத்தியவர்கள் தான் நாம் ஒழுக்கம் என்ற பாதையில் நடமாடாமல் படித்து ஏதோ ஒன்றை காப்பாற்றக்கூடிய நிலையில் தொழிலில் வந்திருக்கின்றோம். தற்பொழுதும் நாட்டின் சட்டத்திட்டங்களை உதவியில மாறி இருக்கிறதால ஆசிரியர்கள் அதிபர்கள் கண்டிப்பதற்கு சற்று தயக்கம் காட்டுகிறார்கள். உண்மையிலே நாங்கள் படிக்கிற காலத்தில் ஆசிரியர்கள் எங்களை பேசுகிறார்கள், அடிக்கிறார்கள் என்றால் நாங்கள் யோசித்தது அவர்களை பேசியிருக்கலாம். ஆனால் இப்பொழுதுதான் விளங்குது அந்த கண்டிப்பு சரியான முறையில் எங்களுக்கு கிடைத்திருந்தபடியால் தான் நாங்கள் இந்த கல்வி கற்ற அனைவர்களில் கூடுதலானவர்கள் ஒழுக்கம் என்ற பாதையில் தடமாறாமல் இப்பொழுதும் எல்லோரும் ஏதோ ஒரு தொழிலில் சொந்த காலில் நிற்கின்றோம். அதற்கு எங்களை வழிநடத்திய எங்களுடைய கல்லூரி அதிபர் ஆசிரியர்களுக்கு சிறந்த ஆசிரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம், நான் செல்வலட்சுமி குகன். இந்த கல்லூரியில் தரம் 6ல் இருந்து தரம் 13 வரை கணித பிரிவில் கல்வி கட்டினான். இங்கே எனக்கு படிப்பித்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். சி மகேந்திரன் சார், லீலாயன் சார்கிட்ட படித்தேன். நான் செகண்டரி படிக்கும்போது நான் கல்லூரி கீதம் நானும் என்னுடைய நண்பிகளும் தான் நாங்கள் பாடுவோம். அந்த விதத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கல்லூரி இந்த கீதத்தை நான் 6ஆம் ஆண்டுலேருந்து இப்போ அங்கே ஓயல் வரையுமே கல்லூரி கீதம் நான் தான் படிக்கிறேன். நானும் என்னுடைய நண்பிகளும் படிக்கிறாங்க. அதில் எனக்கு மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. நான் இப்போது கணித ஆசிரியராக கற்பித்துக் கொண்டு இருக்கிறேன். அனைவருக்கும் பண்பான வணக்கம். 1978ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து இந்தியாவுக்கு சென்று திரும்பிய பொழுது சிறந்த பாடசாலைகளில் அனுமதி கிடைப்பது மிகவும் கடினமாக இருந்த சூழ்நிலையில் பல பாடசாலைகளில் அலைந்து திரிந்து இடம் கிடைக்காத போது எனது தந்தையாரின் கிளாஸ்மேட்டாக இருந்த அதிபர் மகேந்திரன் சார் அவர்கள் திரு பஞ்சலிகமணியாக அவர்களுக்கு கலந்து ஆலோசித்து எனக்கு என் அனுமதியை தந்தனருக்கு இந்த கணப்பொழுதில் திரு மகேந்திரன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பம் சார்பாகவும் முதல் முறையாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கிலிருந்து படித்து உயரிய பிரிவுக்கு இணைந்து மிகுந்த கடினமான காலப்போது எனக்கு சகமானவருக்கு தெரியும். இந்த பாடசாலையில் அந்த நேரம் பயாலஜி கவனிக்க ஆசிரியர்கள் இல்லை. அதிபர்கள் மிகவும் சிரமப்பட்டு டெமோஸ் மெடிக்கல் பள்ளியிலிருந்து கொண்டு வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு ஸ்டார்ட் இரண்டாவது காலப்போது கலைமாமன் சார் அவர்கள் ஒரு பேசுவர் சார் அவர்கள் எங்களுக்கு கிடைத்தார்கள். ஆனால் மிகவும் ஃப்ரெண்ட்லியாக பழகினார். இந்த காலப்பகுதியில் ஆசிரியர்கள் பொதுவாக கடினமாக இருப்பார்கள். இவர்கள் இருவரும் எனக்கு பிசிக்ஸ் ஆசிரியர் திருமதி சிற்றம்பலம் அவர்களையும் கெமிஸ்ட்ரி ஆசிரியர் திரு ஜெயஸ்வரன் ஆசிரியரையும் நன்றி கூறிக்கொண்டு எனது பெயர் மர்காசரமூர்த்தி சத்தியமூர்த்தி. இப்பொழுது டொரண்டோ கனடாவில் வைத்தியராக அல்லது 16 வருடங்களாக சேவையாற்றி வருகிறேன். அந்தளவில் இந்த பாடசாலைக்கு ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த பணிவான நன்றியை தெரிவித்து அமைகின்றேன். மதிப்புக்குரிய ஆசான்கள் மற்றும் என் அருமை நட்புகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எனது பெயர் தியாலினி சுபாஸ்கரன். நான் இயர் 6லேருந்து இயர் 13 வரைக்கும் நாங்கள் கொமர்ஸ் வணிக பிரிவில் கல்வி கட்டினாங்க. கந்தசாமி டீச்சர், ரேவதி மிஸ், உமாசங்கர் சார், வேலாவுல மாஸ்டர், மற்றது புனிதவதி டீச்சர், மற்றது நிறைய சார் மேட்ட படிச்சிருக்கிறோம்.
உண்மையாக இந்த ஆசிரியர்களை கண்டதும் இன்றைக்கு சரியான பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வழிப்படுத்திய ஆசிரியர் நான் இப்பொழுதும் மாகாண கல்வி திணைக்களத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றுகிறேன். அனைவருக்கும் இந்த ஆசிரியரை நன்றி. செல்லத்துறை பணிகேஸ்வரன். எனக்கு என்னுடைய அதிபர் சூட்டிய பேர் சின்ன கண்ணன். இங்கே வந்த எல்லாரும் உங்களை பற்றி சொன்னீங்கள். நான் என்னை பற்றி சொல்லணும்னா 3ஆம் வகுப்பு இருக்கும்போது இந்த கல்லூரியை பற்றி, இந்த கல்லூரியின் கட்டிடமோ இந்த கல்லூரியின் வளாகமோ தெரியாம இதை பற்றி நான் இன்னொரு நண்பனோட வாக்குவாதப்பட்டான். ஏன்னா இந்த கல்லூரி தான் பெருசு. அந்த ஏக்கங்கள்லாம் நான் இந்த கல்லூரியில வந்து சேர்ந்த பிறகு எனக்கு கிரிக்கெட்ல உள்ள ஆர்வத்தில் நான் கிரிக்கெட் பயிற்சிக்கு போயிடல. செல்வா என்ன அப்ப கோச். நான் எங்களோட முதலாவது மேட்ச் விளையாடிக்கல போட்ட அடிபாடு. எங்களுக்கு அந்த வருஷம் ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்தது. அடுத்த வருஷம் நான் அணி தலைவர். அடுத்த வருஷம் எங்களுக்கு 2 மேட்ச் தான் நடந்தது. எங்களோட வாழ்க்கையே, அதாவது எங்களோட 95ஆம் ஆண்டுண்ட எல்லா விஜயங்களும் வந்து ஒரு போராட்ட சூழ்நிலைக்கு தான் போய்கொண்டிருந்தது. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த பீனிக்ஸ் பறவை என்ற லோகோவில் வச்ச நாங்கள். இதுக்கு பிறகு இந்த கல்லூரிக்காண்டி நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சு என்ற மனசுல நினைச்ச அவலத்தை செய்து முடிச்சனா அதுக்கு காரணம் எங்களோட அதிபரை நான் 4ஆம் வகுப்புல சந்திச்சேன். நான் எங்களோட கொத்தளி பாடசாலை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கல்லூரியில 6ஆம் வகுப்புல இருந்து 13ஆம் வகுப்பு வரை இந்தியா படிச்சேனா அதிபர் அப்பவே என்னை ஆசீர்வதிச்சுட்டு போனவர். அதுக்கு பிறகு நான் அவரோட 6ஆம் வகுப்புல இருந்து இந்த கல்லூரியை விட்டு விலகும் வரையில் பயணிச்சு வரால். எல்லாருக்கும் எங்களோட அதிபரை கண்ட பயன் உண்மைதான். புலப்படி செஞ்சா தண்டிப்பார். ஆனா இந்த கல்லூரிக்காண்டி எது செய்தா அவரை போல ஒரு ஆள் இல்ல தட்டி கொடுக்கறதுக்கு, இந்த கல்லூரியை முன்னேற்றதுக்கு. அவ்வளவு விடயங்களும் உங்களை செய்தவர். நீங்கள் சொன்னா ஏங்குவீங்கள். நாங்கள் கேட்ட அவ்வளவு விடயத்து ஃபுட்பால் வந்து 11 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் ஃபைனலுக்கு வந்த நாங்கள். அப்ப நான் போய் சார்கிட்ட கேட்கிறேன். இப்பத்தைய சூழ்நிலை இல்லை. அப்ப வந்து காசுகள் கஷ்டம். அப்ப ஒரு கோச் வந்து பிடிக்கணும் சார். கோச்சுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்ப கோச் வந்து வைக்கிறார் 15 போர்ட் 15 சோடி பூட்ஸ். உடனே ஒரு துண்டொடி தண்டு ஜால்டன் ஸ்டோர்ஸ்ல போய் வேண்ட சொல்லி, ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால இருந்த கடை போய் வேண்ட சொல்லி வேண்டி எங்களை நம்பி தந்தது ஃபைனலுக்கு வந்தனர். அதே போல கிரிக்கெட்லேயே நாங்கள் சாதிச்சினாங்கள். இதுதான் இன்றைக்கும் இந்த கல்லூரியில் இருக்கப்பட்டு கொஞ்ச காலம் வாழ்க்கையில நாங்கள் சில இடர்களை சந்திக்கல விலத்தி இருந்தாங்க. அதுக்கு பிறகு திருப்ப இந்த கல்லூரி இந்த பட்டு அதுக்கான விட்டு போயில கல்லூரிய இந்த விழாவை செய்ய வலிக்கிட்ட காரணம் இதான். இனிமேல் இந்த சிறப்பா இப்பத்தே மாணவர்களுக்கு முன்னுதாரணமா இந்த விழாவை செய்யணும். இந்த கல்லூரியில பற்று வரணும். ஏனென்றா இடையில ஒரு சில கதைகள் வந்தது. கிரிக்கெட் வந்து இல்லாம போகுது கொக்கிலேண்டு. அப்ப அதை வந்து நான் சில பேர்கிட்ட தெரிவிச்சேன்டா எங்களோட அதிபராக்கள் வந்து இப்ப அப்படி செய்யணுமோ தெரியாது எனக்கு. அரசாங்கத்துல கிழக்குல இயங்கல எங்களோட அதிபராக்கள் வந்து இங்க மாணவர்கள் எடுக்கல பழைய மாணவர்களே இந்த ஊர் சார்ந்தவர்களே தான் கூட எடுத்தபடியா அவன் வந்து இந்த கல்லூரியில மிகுந்த அக்கறை கொண்டிருந்தவே சேர்குடி எங்களுடைய பண்டிகைக்குள்ள எங்களோட அப்பா அம்மா அப்பாண்ட அப்பா அண்ணர் மேல சொல்லித்தான் சந்திப்பார். அப்ப இதுகள்லாம் திருப்ப நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு விடயத்தை செய்யக்குள்ள வந்து நாங்கள் வேற விடயங்கள், அதாவது வந்து வெளிக்கள விருந்துகளை நாங்கள் எந்த நேரமும் வச்சுட்டு போடலாம். ஆனா ஸ்கூல்ல வைக்கிறதால வந்து இந்த விஷயத்தை நாங்கள் ஒரு மாணவனுக்கு கடத்தினாலும் நாங்கள் வேண்டுட்டோம். அவ்வளவுதான். அதுவும் இப்ப வசந்தன் சார் நல்லா ஸ்கூலை கொண்டு போறாருன்னு சொல்றாரு. எங்களுக்கு அவர்ல நல்ல விருப்பம். இதுதான் எங்களோட ஆசை. இதுக்காக தான் இதை செய்த நாங்கள் மட்டுமல்லிய இதை விழாவை செய்யற ஆளுங்களுக்கு பேர் வருமோ அப்படியெல்லாம் கதை வந்தது. இந்த விழாவை நாங்கள் செய்ய வலிக்கிட இப்படி செய்ய வலிக்கிட நாங்கள் வந்து இதுல மைக் பிடிக்க போறோம், இதுல முன்னுக்கு அடிக்க போறோம் எங்களுக்கு அது தேவையே இல்லை. எங்களோட மனசுல கொக்கிலிருந்து வந்து வேற இடத்துல இருக்கு. நாங்கள் வந்து இன்றைக்கு ஒரு விழாவுக்காண்டி இதுல தலை தூக்கணும்.
இந்த தளவுக்களை நீங்கள் 95ஆம் ஆண்டு 97ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தூக்கியிருந்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடம் என்ன சிறப்பாக வந்திருக்கு. நான் தனியே இருந்துட்டு மாவட்ட போட்டிகளுக்கு, ஆனால் இங்கே விளையாடக்கூடிய ஆட்கள் இருந்தவே வரமாட்டேன். ஏன்னா படிக்கணும். என்னைய தங்கரா மாஸ்டர் சோமேர் மாஸ்டர் அடிக்கடி சொல்லிடுறேன், நீ உண்ட வாழ்க்கையை கவனியன், நீ தனிய ஸ்போர்ட்ஸ்ல எடுவடா உண்ட வாழ்க்கை. நான் சேர்கிட்ட கேட்கிறேன், நான் சேராக்களும் என்னோட எல்லாம் மாதிரி சரி சார் நானும் இப்படி செய்தா அப்ப ஸ்போர்ட்ஸ் யார் சார் பார்க்குறாரு. இதுக்காண்டி நான் கெட்டு போயில சார் சொல்ற மாதிரி படிக்கிறவனை அதுக்காண்டி படிக்காதாக்கள குறைவா சொல்லல, படிக்கிறவனை தெரியாது ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸ் செய்யறவனை எல்லாருக்கும் தெரியும். வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் தான் இன்று வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில சகல வெற்றியிலையும் தந்தது. அதுல எந்த வித மறுப்பும் இல்லை. இதுதான் எங்கட மனசுல இருக்கிறது. இதுக்காண்டி தான் இந்த விழாவை இப்படி செய்ய வலிக்கிட்டாங்க. இதை கூறி அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசான்கள் திருப்பதி பாதங்களை பணிந்து என் சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கம். எனது பெயர் சிவாஜி விஜயசங்கர். நான் தற்போதும் 95ஆம் ஆண்டும் கொக்குவிலே வசித்து வருகின்றேன். நான் தரம் 10லிருந்து 13 வரை இப்பாடசாலையிலே கல்வி கற்றேன். தரம் 10லே தரம் 11லே கல்வி கற்பித்த ஆசிரியராக சமூக கல்வியை கற்பித்த ஆசிரியராக கிறிஸ்டோமேசர் இங்கு அமைந்திருக்கிறார். எனக்கு அவருடைய வாழ்த்துக்கள் எனக்கு மேலும் கிடைக்க வேண்டும். அதன் போல் எங்களுடைய தரம் 12 ஆசிரியராக ஈமாசர் கல்வித்தார். இந்த வகையிலே நான் தற்போது சகிலிப்பாய் இந்து கல்லூரியிலே இந்து நாகரிக பாடத்தை பாட ஆசிரியராக கல்வி கற்பிக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. நான் ஆண்டு 6ல் இருந்து 13 மட்டும் இந்த பாடசாலையிலே கல்வி கற்றேன். எனது A-லெவலிலே வர்த்தக பிரிவிலே வகுப்பிலே நாங்கள் கல்வி கற்றோம். ஆண்டு 12 வரை கல்வி கற்கின்ற காலத்திலே இங்கு புனிதவதி இருக்கிறார். அவர்களுக்கு விஞ்ஞான ஆசிரியராக கடந்து அவரிடம் கற்றிருந்தோம். அதே போல் A-லெவல் காலத்திலே ரேவதி மிஸ்வர்களுடைய வகுப்பாசிரியராக இருந்தார். அதே போன்ற அனைத்து ஆசிரியர்களும் A-லெவலிலும் O-லெவலிலும் சிறந்த முறையில் உள்ள கற்பித்து நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வாழ்வதற்கு இந்த ஆசிரியர் அதிபர் மகேந்திரன் சார் ஒரு கட்டுக்கோப்பான முறையில் எங்களை வளர்த்ததற்கு நான் இந்த பாடசாலையை கடமைப்படுத்தினேன். என்னுடைய பெயர் ராஜகுமார். நான் இப்போது யாழ்ப்பாணம் தொழில்நுட்பவியல் கல்லூரியிலும் மன்னார் தொழில்நுட்ப கல்லூரியிலும் ஆங்கில விரிவுரையாளர் கடமையாற்றுகிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் கோப்பில் கிழக்கு பிரபலமாகும் ஊக்கையில் வதிவிடமாகும் என்று ஆண்டு 1லிருந்து ஆண்டு 13 மட்டும் இருந்து கல்லூரி ஆரம்ப பாசத்தில் படித்திருக்கிறேன். வருமான மாசத்தை பேரணி மாவன். எனக்கு ஆண்டு 6லேருந்து ஆண்டு 13 மட்டும் என்னைக்குள் கண்காணிப்பில் இருந்த மகேந்திர மாஸ்டர் சார் இங்கே வந்திருக்கிறாரு. அவருக்கு எனக்கு நன்றி. நன்றி, வணக்கம். பாடம் பண்ணிட்டு நட்புறவுகளுக்கு வணக்கத்தை எங்களுக்கு கூறிக்கொண்டு நான் கோபாலகிருஷ்ணன் தர்மகுமார். நான் சங்கானையிலிருந்து காப்போதர் உயர்தரம் படிப்பதற்காக இங்கு வந்தேன். எனது சகோதரர் இங்கே கணித பிரிவில் படித்தவர்களால் எனக்கு இந்த வர்த்தக பிரிவில் கிடைக்கிறது. எனது சகோதரர் நந்தகுமார். நான் தற்போது அபிவிருத்தி உறுப்பினராக கால்நடை வைத்தியத்தோடு வட்டுக்கோட்டையில் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். எனது வகுப்பாசிரியர் கற்பித்த ரேவதி மற்றும் ஆசிரியர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே வந்தனங்களை கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் கணேசபள்ளி சசிகுமாரன். நான் ஆண்டு 6ல் இருந்து ஆண்டு 13 வரை நம்ம பாடசாலையில் கல்வி கற்றேன். நான் இடையிலிருந்து பாடசாலைக்கு வந்துட்டேன். நான் A-லெவலில் மென்ஸ் பிரிவில் B கிளாஸில் படிச்சிருந்தேன். நான் எஸ்எம் சார், சத்யமூர்த்தி சார் எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் ஞாபகப்படுத்திக்கல. அது எங்கே கண்டாலும் அது எங்கட சார்ன்னு சொல்கிற
அந்த சந்தோஷம் வந்து எங்கள்கிட்ட இப்போவும் இருக்குது. ஏனெண்டா அவையல் எங்களுக்கு நடாத்தின விதமும் அவையில் அரவணைப்பு தான் அதுக்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். நான் இப்போ அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாகி கொண்டிருக்கிறேன். நான் ப்ரொஃபஷனல் சிங்கர் இல்லை, நான் ஒரு ஆர்கிடெக்ட். கிரேட் 6லேருந்து 95 வரைக்கும் படித்தேன். 87 ஆண்டுலேருந்து நீங்கள் படித்தனால 87 ஆண்டு இமீடியட்டாக நாங்கள் படிக்கிறதுக்கு ஐடிஏ ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ எங்கள் கல்லூரி கல்லூரியை தாண்டி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நாங்கள் வீட்டில் பெரிய பாடியை பண்ணுறோம். நிறைய பேர் நிறைய பேர் இருக்கிறோம். நடந்து தான் வருவோம். ஆன்மாவில் சைக்கிள் வாங்கினாங்க, நடந்து தான் வருவோம். அப்படி வந்து தான் படித்தாங்க. நிறைய பேர் ஒரு லேண்ட் மாஸ்டர் வாட்டர் வச்சாங்க. ஸோ அப்படி தான் எங்களுக்கு உள்ளுக்கு வந்தாங்க. கொஞ்சம் படித்தோம், நிறைய விளையாடலாம். அது பார்க்க முடியாது. அதிகமாக நிறைய பேருக்கு ஏர்லி மார்னிங் வந்துடும், டைமுக்கு ஸ்கூலுக்கு வந்துடும். என்னென்னா விளையாடுறதுக்காக 7 மணிக்கு வந்துடும். அந்த A4 விளையாடும் கிரவுண்டில். ஸோ டிவிஷன் ஆகிட்டு A4 விளையாடும். ஸோ அதுலாம் நிறைய மறக்க முடியாத நினைவுகள். சேரை கண்ட மஹேந்திரன் மாஸ்டர் கண்ட நான் ஒழித்து தான் தெரிவேன். அவர்கிட்ட கண்ணில் பட்டக்கூடாதுன்றதுல நல்ல கவனமாக இருப்பேன். எங்கேயா ரோட் பண்ணிட்டு வரா என்ன எங்கேயாவது அப்போ அதால் நல்ல கவனமாக கொஞ்சம் ஒழிச்சு தான் இருப்பேன். அவரும் ஒழிச்சு தான் வருவாங்க. ஆனால் எனக்கு ஆனால் அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இவன் ரியலி அது வெரி இம்ப்ரெஷன் இவன் இன்றைக்கு அது எனக்கு ஒரு எப்படி இப்படி ஒரு மனுஷனை எவ்வளோ ஒரு ஆளுமை எங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷனில் கொண்டு எங்களுக்குள்ள செலுத்தி இருக்கிறாருன்றதுக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி நிறைய அதிபர்கள் உருவாகுவார். இந்த மாதிரி நிறைய அதிபர்கள் உருவாகுவார். அது இந்த மாணவர் சமூகத்தை இன்னும் நல்ல வழியில் வழிபடுத்த நிறைய இன்ஸ்பிரேஷனில் இன்னும் உருவாக்கும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முத்துரை செல்வன். நான் காப்போத்த உயர்தர பிரிவில் தான் பாடசாலையில் இணைந்த நான். எனது பாட வகுப்பாசிரியராக ரேவதி அவர்கள் எனக்கு இருந்தார்கள். நான் வடமாகாண வடக்கு மாகாண சபையின் பிரதம செயலாளருக்கு திட்டமிடல் உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். அத்துடன் கணக்கியல் பிரபல தனியார் நிலை ஆசிரியராகவும் செய்தார்கள். நன்றி. நான் ஆசிரியராக நாங்கள் முதல்வர்கள் இருந்தது அவர்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாது. நான் சின்ன ஒரு தகவலையும் சொல்லிட்டு போறேன். இப்ப இருக்கிற காலத்தில் இருக்கிற காலம் வித்தியாசம். நாங்கள் 7 அறிஞ்சிட்டு வேறு ஸ்கூல்லேருந்து கோவிலெல்லாம் அறிஞ்சிருந்தேன். நாங்கள் சேர்ந்து போட்டோ எடுத்துட்டோம். அதனால புத்தகம் எடுத்தாமோல பேரண்ட்ஸை சாமி போடணும். இதெல்லாம் சரியான நடக்கும். இன்னைக்கு போய் எங்களோட அப்பா கூட்டி கொண்டு வந்து சந்திக்கிறாங்க. சரிட்ட சொல்லி சரி இன்னும் நாங்கள் அப்படி போட்டோ எடுக்க மாட்டோம். இன்னொரு தடவை எங்களை மெனிஞ்சு போட்டு சொல்லி சரிங்களை மெனிஞ்சு விட்டதை மறக்க முடியாத ஜெயலட்சுமி. நான் ஒரு ஆசிரியராக கடமையாகி ஓய்வு இருக்கின்றேன். மாணவர்கள் 7 வரை இந்த பாடசாலையிலே அதிகமாக சுற்றிலாக எல்லா ஆசிரியர்களையும் கடமையிருக்கிறேன். 7 வரை எங்களுக்கு ஆசிரியராக இருந்தார். எல்லாரும் பெயர் சுவாசினி. தென்மராட்சி நிர்வாகத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றி. வணக்கம். எனது பெயர் கோமதி கிரிதரன். நான்
ஆண்டு 6ல் இருந்து தரம் 13 வரை இந்த பாடசாலையில் கல்வி கற்றேன். 95 இடப்பெயர்வின் காரணமாக நாங்கள் அப்கல்விக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்ததனால சிறிது காலம் அங்கே ஆசிரியர் தொழிலை மேற்கொண்டு விட்டு வெளிநாடு சென்று திரும்பி இங்கு வந்தேன். தற்பொழுது கட்டன் ஊரில் வசிக்கிறேன். நன்றி. நான் டாக்டர் ரேஷ்மி சாப்பிட்டேன். நான் கல்வியிட்டேன். முதலாம் ஆண்டிலிருந்து கல்வியெல்லாம் வந்து கல்வியில் மனித வாசல் காலத்திலையும் 15 மாதம் சேர்ந்த காலத்திலையும் நான் பல்கலைக்கழகத்தில் சித்தா மருத்துவ துறையில் கல்வி கற்று ஆயுர்வேத மருத்துவர்களாக இருந்தேன். அதற்கு பிறகு கலைஞர் பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி ஆயுர்வேத வைத்தியசாலைகளில் முகாமைத்துவமும் நிர்வாகமும் பார்வைகளை கற்று தற்போது கிராமிய சித்த வைத்தியசாலை நன்றி. எனது ஆசிரியர்களுக்கும் என்னுடன் படிக்கிற நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். எனது பெயர் தீபிகா. எனது தந்தையின் பெயர் சர்க்குணம். தற்பொழுது தீபிகா சத்தியன். நான் சிட்னி ஆஸ்திரேலியா சிட்னியில் இருக்கிறேன். எனது நண்பர்களையும் ஆசிரியர்களையும் பார்ப்பதற்காக நான் தற்போது நேஷனல் கல்வியாக சிட்னியில் பண்ணுகிறேன். ஆரம்ப பாடம் 1லிருந்து 12 வரை இங்கு படித்து இது எனக்கு உண்மையாக ஒரு 2வது வீடு. ஏனென்றால் என்னுடைய அப்பா அம்மா சகோதரர்கள் எல்லாருக்கும் இந்த படித்தவர்களா இது எனக்கு ஒரு வித்தியாசமான இடமாக இருக்கிறது. இன்னொரு வீடு அதை மறக்காமல் தான் வந்திருக்கிறேன். எல்லாரையும் பார்ப்பதற்கு மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள் பணியேற்று வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய ஜெயபிரியா பேசுகிறேன். நான் தற்போது கோவிலிருந்து ஆரம்ப பாடசாலையில் ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். நாம் இப்போது ஆசிரியராக கடமையாற்றி வருகிறோம். முந்தைய காலங்களில் ஆசிரியராக கடமையாற்றிய உங்களையும் பார்க்கும்போது எங்களுக்கு சரியான பொறாமையாக உள்ளது. இரண்டால் தற்போது ஆசிரியர்களில் மிகவும் கடினமாக உள்ளது என்பதை நான் விரும்புகின்றேன். எனவே உங்களை வழிபடுத்திய ஆசிரியர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ராகினி பிரசாந்தனன். நான் தரம் 1லிருந்து 13 வரை இங்கே கற்றுள்ளேன். ஏஎல் உயிரியல் பிரிவில் கற்றேன். நான் ஆரம்ப பிரிவில் கற்ற ஆசிரியர்களும் இங்கே சமூகம் அளித்துள்ளார்கள். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நான் கோவிலவதனி பொன் சத்தியலிங்கம். 95ஆம் ஆண்டு உயிரியல் பிரிவில் கல்வி கேட்டேன். இப்போ வலய கல்வி அலுவலகம் வலிகாமத்தில் முகாமைத்துவ சுவைத்திருக்கிறார் கடமையாக. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கலாவதி. நான் இயற்கை காமர்ஸ் பிரிவில் கற்றேன். அப்பொழுது துபாயில் நான் இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சரண்யா. ஆசிரியர் மகிழ்ச்சியாக அடிக்கடி இந்த பக்கத்தால் இந்த ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அனைவருக்கும் இனிய நான் தரம் 3லிருந்து தரம் 13 வரை இப்பாடசாலையில் கல்வி கற்றேன். தற்போது கோவில் ஸ்ரீ ராமகிருஷ்ண வித்யாலயில் ஆரம்ப கல்வி பிரிவு ஆசிரியராக கடமையாற்றுகிறேன். நான் இப்பாடசாலையில் தலைப்பிரிவில் தலைப்பிரிவில் கல்வி கற்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் எனது பெயர் கலைவாணி பேரண்ணம். நான் தற்பொழுது நெற்பூரில் வசிக்கிறேன்.
போட்டதாக நல்லூர் பிஎஸ்ல வேலை செய்யணும். நான் அமலா சிவபோகன். ஐயோ அனைவருக்கும் வணக்கம். நான் அமலா சிவபோகன். ஆண்டு ஆரம்பத்தில் கல்லூரியில் நான் கல்வி கற்றேன். இயற்பியல் பிரிவில் கல்வி கற்று ஆய்வு கடமையாற்றிருக்கிறேன். பாடசாலையை முன்னிறுத்துவது மகிழ்ச்சியாக. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் செல்வதேவி லெனின். நான் ஆண்டு 1 தொடக்கம் 13 வரை கொக்குவிலிருந்து ஆரம்ப பாடசாலையிலும் கொக்குவிலிருந்து கல்லூரியிலும் கல்வி பயின்றேன். நான் கொக்குவிலிருந்து ஆரம்ப பாடசாலையில் கல்வி கற்க பொழுது திரு அழகரண்ணன் சார் அதிபராக இருந்தார். நான் தரம் 5 படிக்கும்போது பாரதியார் எனக்கு ஆசிரியராக இருந்தார். அவர்களுடன் வழிநடந்தல் தரம் 6 இங்கே வந்து பிறகு 13 எனக்கு திருமதி கமல்ராணி ஆசிரியராக இருந்து எங்களை வழிநடத்தினர். அவர்கள் எல்லாருடைய வழிநடத்தின் பேரில் நான் தற்பொழுது ஆரம்ப பிரிவு ஆசிரியராக கடமை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து ஆசிரியர்களது கால்களை பணிந்து எனது பெயர் பிரபாரணி தனம். நான் ஏஎல்லில் இங்கு கல்வி கற்றேன். இந்த பாடசாலையானது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை காலம் என்றுதான் குறிப்பிட வேண்டும். நான் யாரை நினைத்தேனோ இல்லையோ மகேந்திரன் பிரின்சிபல் அவர்களை நான் நினைக்காத நாட்கள் இல்லை. ஏனென்று சொன்னால் நான் இங்கே ஏஎல் படிக்கும் பொழுது வரலாற்றை ஒரு பாடமாக எடுக்கவில்லை. அட்மிஷன் போடும் பொழுதுதான் அவர் இங்கே இல்லாத பாடம் ஒன்று போடவே இல்லாது வரலாற்றை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லி அட்மிஷன் போட்டவர். அவர் வகுப்பறையில் கற்பிக்கும் பொழுது நான் கவனத்தில் எடுத்துக்கொண்ட விடயங்களை வைத்துத்தான் அந்த பரீட்சையை எதிர்கொண்டேன். ஏழில் எனக்கு கட் ஆஃபில் 2 மார்க்ஸ் காணாத போது எனக்கு வரலாற்று பாடம் தான் எனக்கு அந்த ஸ்பெஷல் இண்டெக்ஸில் கிடைத்தது. நான் உண்மையில் அவரை இன்று வரை நினைக்கிறேன். நான் ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளராக கடமையாற்றியிருக்கிறேன். இப்போ கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையிலேயும் வரலாற்று பாட விரிவுரையாளராக இருக்கிறேன். அதற்கு இந்த பாடசாலையும் இந்த பிரின்சிபலும் எனக்கு களம் அமைத்து தந்தவர் என்பதனால நான் இன்று வரை அவரை என்னுடைய உள்ளார்ந்த அன்போடு நினைத்து கொண்டிருக்கிறேன். அதை இந்த இடத்துல நான் கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் தேவகுமார் தியானந்த். நான் இந்த பாடசாலையில் 95ஆம் ஆண்டு எக்ஸாம் எடுத்தது. 96 இருந்து 2000 ஆண்டு வரைக்கும் இந்த பாடசாலையிலேயே ஆசிரியராக கடமையாற்றி நியமனம் பெற்று இந்த 26 வருஷங்கள் ஆசிரியராக தொடர்ந்து கடமையாற்றியிருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பெண்களுக்கு பாடங்களுக்கு அந்தங்களில் மற்றும் எனது நட்புகளுக்கும் வணக்கம். நான் ஆண்டு 6 ஏஎல் மற்றும் கல்லூரியில் கல்வி கற்றேன். தற்போது கடமையாற்றியிருக்கிறேன். பாடசாலை காலங்களில் நட்புகளில் நன்மைகளை உதவி எனக்கு நிறைய கிடைச்சிருக்கிறது. படிப்பதிலும் சரி, விளையாட்டிலும் சரி, அப்படிங்கிற சூழ்நிலை என்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அதுக்கு கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு கைட் பண்ணிருக்காரு. நிறைய நண்பர்கள் உதவி எனக்கு கிடைச்சிருக்கோம். இப்படி ஒரு நட்பு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு இந்த பாடசாலை தான் அடித்தளமானது. அதனால இந்த கல்லூரியில் நான் மகன் இல்லாது ஆசிரியர்கள் சரியா வடிவா வழிநடத்தபடியாக தான் நாங்கள் இன்றைக்கு 2 பதவிகளாக இருக்கிறது. அவர்களுக்கும் நன்றி. எனது நட்புகளுக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜாயினி பாலர் வகுப்பிலிருந்து எங்கள் வரை தொகையில் தான் படிக்கிறேன். தொகையில் தான் இருக்கிறேன். ஆக்சுவலாக நான் மெடிக்கல் அசிஸ்டன்ட் 14 இயர்ஸ் கொரோனா டைமோட நான் வெளியே விடுவேன். எனக்கு கூடுதலாக ஆன்மீக நாட்டம் எனக்கு 13 வயசுக்கு விஷயம். இப்போ எனக்கு சாரிக்கு சாரி எனக்கும் நாங்கள் நான் கன்னியாகுமரி வந்ததுக்கு நினைக்கிறோம். எனக்கு கூட எனக்கு ஆசை என்ன சொன்னால் நான் ஆசிரியர் போகணும். அதுதான் என்னுடைய ஆசை. எல்லாருமே எந்த மாஸ்டர் சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். எனது செக்குலர்
தீரன். நான் 95ஆம் ஆண்டு வர்த்தக பிரிவில் கல்வி வைத்தேன். நான் தற்பொழுது ஒரு கிரைண்டிங் மில் கடை வச்சு நடத்தி கொண்டிருக்கேன். அனைவருக்கும் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு நான் பத்மநாதன் ரஜீந்தன் தரம் 6 உயர்தரம் வரை இந்த பாடசாலையில் கல்வி வைத்திருக்கின்றேன். 95ஆம் ஆண்டு வர்த்தக பிரிவில் ரேவதி மிஸ் கிளாஸ் டீச்சராக இருந்தோ அவர்கிட்ட படிச்சிருக்கிறேன். இங்கே மற்ற மகேந்திரம் சேர்ந்திருக்கிறார். அவர் ஏழுக்கு தான் ஆரையும் மேட்ச் படிப்பிக்கிறார். ஆனால் எங்களுக்கு ஓஎல்நிலையே அவர் படிப்பு வந்து படிப்பித்தவர். அப்படி இங்கே அனைவரும் இருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. நான் இலங்கை போக்குவரத்து சேவையில் உள்ள கணக்காய்வு உத்தியோகத்தராக கடமையாற்றுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் கொக்கிலிருந்து கல்லூரி வர்த்தக பிரிவில் இணைந்து கொண்டேன். என் பேர் நக்கீரன். நான் தற்பொழுது வீரகேசரி நிறுவனத்தில் முகாமையாளராக பணிபுரிகின்றேன். நன்றி. அனைவருக்கும் இணைய வணக்கம். என்னுடைய பெயர் தேவராஜா கணேசராஜன். நான் இடைநிலை கிராமத்திலே இருந்து உயர்தரம் கற்பதற்காக கொக்கிலிருந்து கல்லூரியிலே வந்து இணைந்து கொண்டேன். என்னுடைய ஆரம்ப கற்கல்விகள் இடையில் மத்திய கல்லூரியில் இடம்பெற்றன. என்னுடைய வகுப்பாசிரியர் ஈமாசி சார் EU வகுப்பிலே உயர்தரத்தை கற்றேன். நான் இங்கே கல்வி கற்கின்ற போது எங்களுடைய அறிஞராக இருந்தவர் திரு மகேந்திரன் சார் அவர்கள். இந்த பாடசாலையிலே அவர்களுக்கு தான் நான் பயந்தவன். ஏனிய எல்லாருக்காலையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அவ்வளவு குளப்படியான தான் இந்த பாடசாலைகளை கல்வி கற்று இன்று யாழ் ஸ்கந்தரோதியா கல்லூரியிலே சித்திரபாட நாடக கலைஞர்கள் போன்ற பாடங்களுடைய ஆசிரியராக கடமை நடக்கிறது. நன்றி, வணக்கம். எனது பேர் ஆண்டு 11 கல்வியிருக்கின்றேன். இங்கு நாங்கள் கல்விக்கும் போது நமது வகுப்பாசிரியாக ஈமாசி உரையாடல் செய்திருக்கிறார். மற்றும் ஒரு அதிபராக மகேந்திரன் சார் அவர்கள் எமது இந்த கல்லூரியில் எங்கள் தொழில்நுட்பம் என்ற ரீதியில் எமது அதிபர்கள் ஆசிரியர்கள் தந்த பாதையில் நாங்கள் இன்று வரை நடைபெற்று வருகின்றோம். நான் இப்பொழுது உலகம் இணைந்ததாக கடமையாற்றுகின்றேன். நன்றி, நாம் உயர்தரத்தில் வந்து சேர்ந்தாலும் விடுதலை பாராட்டு செயல்பாடுகளில் எனக்கு தகுந்த வாய்ப்புகளை இந்த பாடசாலை இழந்ததை பெருமைகளை ஒப்புக்கொள்வது அந்த வகையில் நான் ஒரு ஆசிரியராக நடைபெறுகிறது. இந்த நகரத்தை ஆசிரியர்களை காணோடு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கருணாநிதி சனிசுமன். நான் இந்து ஆசிரியர் கல்வி இருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் ஈமாசிரியர் மற்றும் யோகி டீச்சர் நிறைய அவர்களுக்கு நிறைய நான் இப்பொழுது ஒரு ஆசிரியராக நான் படிக்கிற காலங்களில் அந்த எங்களுக்கு அந்த ஒழுக்கங்கள் கட்டினாரோ இப்பொழுது மாணவர்களுக்கும் நான் சில சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு சொல்லி பார்க்கிறது. நான் படித்த அனுபவங்களை அவர்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளலாம். காலத்தில் மாணவர்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு படிக்கிறது சரியான கஷ்டமாக இருக்குது. இப்போ பிரின்சிபல் தெரியும். படிக்கிறத விட நாங்கள் ஒரு சூழல் வித்தியாசமாக பேசினாங்க. பள்ளி எடுக்கவே முடியாது. எடுத்தால் உடனே எங்களுக்கு பிரின்சிபல் உடனே வெளியேற்றே போகும். அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் நாம் பள்ளி கொண்டிருக்கிறோம். அப்படியே எங்களுடைய நாம படித்த நினைவுகளை இப்படியான நிலைகளை நினைத்து பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. இப்படியான நிகழ்வு நடைபெறுவது நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அனைவருக்கும்
இங்கே வந்திருக்காங்க. எனது பெயர் கனவலிங்கம் சிவகரன். எனது ஊர் தந்தையூர் இடுவீர், தாயாரின் ஊர் போனாவிலும் கொஞ்ச காலம் இருந்திருக்கலாம். அங்கிருந்து தான் இந்த பாடசாலைக்கு நான் போவோம். 1987ஆம் ஆண்டு திறமாக இங்கே வந்து இணைந்து உயர்தரங்களை கல்வி கற்றேன். கல்விப்பிரிவு கல்வி கற்றேன். கல்விப்பிரிவில் 13E1 கல்வி கற்றேன். நமது கோபாசிரியராக கவர்மெண்ட் சொல்லி முடிக்கிறார். உயர்தரத்தில் மிகவும் சின்ன, அதாவது உயர் பிரகாசன்றது இப்போ அன்றைக்கு அண்மையில் ஒருத்தி படத்தில் ஒரு படத்தை கொண்டாங்க. படத்தை பார்த்தா அப்படி அந்த சின்ன இந்த ஒரு இடத்தை பார்த்தா 8ஆம் வகுப்பு படிக்கிறேன் இருந்தது. அப்போ அடையாளமே தெரியாது. எனக்கு பழைய படங்கள் இல்லை, அடையாளம் தெரியுது பார்த்தா அதை இந்திராத்தில் எல்லாம் இருந்திருக்கணும். குடும்பத்தில் தான் கொமர்சாத்தில் என்ன தூக்கி கொண்டிருக்கீங்க வந்துட்டேன். அவ்வளோ விரும்பி சேர்ந்து அதாவது அடிக்கடி சேரிட போராட்டங்களில் நான் போவாங்க. ஆண் காலத்திலிருந்து உயர்தரம் வரைக்குமே சின்ன சின்ன பணங்கள் வேண்டி இருக்கின்றன. ஒருக்கா ஏரியில் எங்களோட குரூப்லேயே மேடம் அடித்து அப்படியே சேர்ந்த ஆஃபீஸர் போயிருந்தாங்க. அது மறக்கலாம். அதான் கடைசி பணிஷ்மெண்ட் எல்லாம் சேர பார்த்தால் உண்மையிலே நடுங்க. இப்போ நேற்று சேரோட அந்த பழைய நடந்து இருக்கிறேன். அதோட எனக்கு ஏன் மிகவும் பிடிச்சதென்றால் விளையாட்டு, சரியா, டிசிப்ளின். ஸ்போர்ட்ஸ் என்றால் கிரிக்கெட் என்றால் தேவாசரோட பக்கத்தில் இருப்பேன். மறக்கலாம். நான் கிளாஸ் கட் எடுக்கிறது கூட இந்த கிரிக்கெட் காண ஏதோ சில இங்கே வந்து இந்த கிரிக்கெட்டை இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது. இந்த என்னுடைய மகனையும் ஒரு 13-15 மட்டும் போர்டில் விளையாடுறான். அது எனக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த கிரிக்கெட்டை மிகவும் பிடிச்சது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க 87ஆம் ஆண்டு நான் இந்த கிரிக்கெட்டை அதுக்கு முதலே நாங்கள் சின்னல அடிக்க விளையாடி போகிறாங்க. அந்த லெதர் போர்டில் மிகவும் இன்ட்ரெஸ்டாக எனக்கு பிடிச்சது இந்த பள்ளிக்கூடத்தில் வந்தாங்க. ஃபுட்பால் இந்த பள்ளிக்கூடம் 94 அண்டர் 15 சாம்பியன் ஆகிருக்கு கிரிக்கெட்டில். சர்க்கரி திரும்பி அந்த டெஸ்ட் போலர், இந்த சின்ன கண்ணன் இருக்க ஒரு பெரிய டெஸ்ட் போலர், சிறந்த துடுப்பாட்ட வீரர்களையும் சிறந்த பந்து வீச்சாளர்களையும் உருவாக்கிய பள்ளிக்கூடம் இது. சின்ன பட்டா, பெரிய பட்டா, கண்ணன் அப்படி நிறைய பேரை நாங்கள் ஒரு மறக்கலாம். அந்த பள்ளிக்கூடம் மறக்கலாம். இந்த பள்ளிக்கூடம் அந்த நிலையில் இருக்க வரும். அதைத்தான் எனக்கு இருக்கணும். சேர பார்த்தால் இந்த பள்ளிக்கூடத்தில் நினைவாக சேர பார்த்தேன். பொக்கிலென்றால் டக்குனு மைலுவாக சேர. நான் இப்பொழுது அபிவிருத்திகளாக புன்னகை பிரதேசத்தில் கடமையாக கொண்டிருக்கிறேன். நன்றி. வணக்கம். நான் கணவன் பள்ளிகளில் வெளியில் வகுப்பு வருகிறேன். நான் 95ஆம் ஆண்டு கலைத்துறையில் பிரிவில் கல்வி கற்று வந்தேன். எனது ஆசிரியர் சிவசுப்ரமணியம் ஆசிரியர் அவர்கள். நான் தற்பொழுது யாழ் பல்கலைக்கழக நடனத்துறையில் மிருதங்க விரிவுரையாளராக கடமையாற்றுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் சுவாமிலிங்க சர்மா, குமரேச சர்மா. இந்த கல்லூரியிலே தரம் 6 தொடக்கம் 13 வரை கல்வி பெற்றேன். உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே கல்வி கற்றேன். இந்த இடத்திலே தரம் 6 சில சுவாரஸ்யமான சம்பவத்தை முன்னேற்ற நான் நினைக்கின்றேன். எங்களுக்கு முன்னாள் அதிபர் என்னுடைய மகேந்திர மாஸ்டர் அவருடைய ஒரு ஞாபகம் வந்தது. 6D அந்த பெற்றோர் கட்டிடத்திலே இருந்தது. எங்களை உடனாக கொண்டு விட்டிருந்தார்கள். அப்பொழுது எனக்கு மகேந்திர மாஸ்டர் தெரியாது. ஒரு கொஞ்ச நேரத்தால் எங்கள் வகுப்புலாம் கதைக்கு திடீர்னு அமைதியாச்சு. அவர் எனக்கு பக்கத்தில் இருந்த நண்பர்களாக சொன்னேன், மகேந்திர மாஸ்டர் நான் பின்பக்கம் தான் பார்த்தேன். ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டோட மெல்லியாக நான் என்ன நினைச்சேன், அண்ணாவை பார்த்து இவங்க எல்லாம் பயன்படுறாங்க அப்படின்னு நினைச்சேன்.
அந்த அளவு அவருடைய அந்த மெல்லிய தோற்றம், ஆனால் அவருடைய பார்வையாலே எங்களை ஒழுக்கத்துக்கு தான் கொண்டு வந்தது. அவர் நடந்து வரும்போதே வகுப்பு தென்னவாக அமைதியாக இருந்தது. அந்த வகையிலே அவர் அறிமுகமான முதல் தரம். தொடர்ந்து நாங்கள் கல்வி கற்றோம். எனது உயர்தரத்திலே நான் கலைப்பிரிவிலே சமஸ்கிருத பாடத்தை ஒரு பாடமாக எடுக்க விரும்பினேன். அதில் அப்பொழுது மகேந்திரன் சார் கூப்பிட்டு எந்தவித தயக்கமும் இன்றி இந்த பாடசாலையிலே அந்த பாடம் இல்லை கற்பிப்பதற்கு ஆசிரியர் என்றால் உங்களுடைய குருபாரங்களையும் நீங்கள் அதிலே மேலே வர வேண்டும் என்று என்னை வாழ்த்தி அவர் அந்த பாடத்தை வெளிவாரியாக எடுக்க வைக்க, அது மட்டுமில்லாமல் நான் தொடர்ந்து பல்கலைக்கழகம் சென்று அந்த பாடத்திலே விரிவுரையான கடமையாக இருக்கின்றேன். தொடர்ந்து இப்பொழுது சுவாராயத்திலே அபிவிருத்தியாக கடமையாற்றி வருகின்றேன். இந்த இடத்திலே தரமானிலே நான் கல்வி கற்ற ஒரு ஆசிரியர் இங்கே இருக்கின்றார். அவர்தான் கிருஷ்ணானந்தன் சார். சமூக கல்வி பாடத்தை எங்களுக்கு படித்திருக்க அவரை இந்த இடத்திலே கண்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இடைநிலை கல்வியிலே எங்களுடைய சுசீலா டீச்சர், மிஸ்ஸஸ் சிவோகா டீச்சர், கலா டீச்சர் எல்லாரையும் மறக்க முடியாது. உயர்தரத்தை பொறுத்தவரையிலே கமலராணி டீச்சர் எங்கள் எல்லாம் மனங்களிலும் கலைந்தவர். அவருக்கும் இதுதான் முதல் நியமன பாடசாலை என்று நினைக்கின்றேன். நாங்கள் தான் முதல் பேட்ச். பல குளப்படிகளும் செய்வோம், பேச்சும் பாடுவோம். என்றாலும் பிறகு எல்லாவற்றையும் சமாளித்து அந்த இக்கட்டான சூழ்நிலையும் எங்களை வழிபடுத்திய பெருந்தகை ஆசிரியர் கமலராணி ஆசிரியர் அவர்கள். அவர் எங்களவும் எங்களோடு கண்டு கதைத்து பேசி வருகின்றார். அவரையும் நான் என்னிடத்திலே வணங்குகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக வாசிப்பு பழக்கத்துக்கு எங்களுடைய நூலகர் தனபாலசிங்கன் சாரை நாங்கள் மறக்க முடியாது. 60 அதாவது ஆறாம் வகுப்பு நாங்கள் 60 குளப்படிக்கார வகுப்பு. நாங்கள் லைப்ரரிக்கு போனாலே வெளியில் கிடக்கிறாங்க. நீங்கள் கத்துனீங்கள் யாராவது படிக்கிறோம். பிறகு நாங்கள் அவரை பழக்கப்படுத்தி ப்ளேஸ் பண்ணி அவரோடு நாங்கள் ஐக்கியமாகி நாங்கள் கட்டும் மண்டல் பல அரிய புத்தகங்களை, ஏனென்றால் அப்பொழுது புத்தகங்கள் பிறகு எடுப்பது என்பது மிகவும் கடினம். அந்த புத்தகங்களை எல்லாம் இன்ன அலுவலகத்தில் என்னிடத்தில் இருக்கு போய் எடுத்துட்டு பக்குவமாக தன்னிடம் தருவோம்னு சொல்லுவார். அந்த வாசிப்பு பழக்கத்தை அவர்தான் எங்களை ஊக்குவித்தவர். அந்த கலைப்பிடி உள்ளவரையாக எங்களுக்கு நிறைய புத்தகங்கள் வாசிக்க வேண்டியிருந்தது. அந்த வகையிலே தனபாலசிங்கரையும் மறக்க முடியாது. மேலும் நாங்கள் வேறு பிறகு நான் சிங்களமும் படித்திருந்தேன். அவர் அந்த வகையிலே எனக்கு குருவாக இருந்து வழிபடுத்தினர். ஆகவே எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த இடத்திலே சிறந்தாக்கி வணங்குகின்றேன். நன்றி. வணக்கம். உடுகையில் இருந்து 2088 ஆண்டு இந்திய நாமின் இடைநிலை மட்டம் இங்கே இடம்பெற்ற மட்டம் இங்கே வந்து கல்வி கட்டினார். நான் ஓயில் சி கிளாஸில் கல்வி கட்டும். ஏழு 12D வகுப்பில் கல்வி கட்டினார். எங்களுக்கு பாட ஆசிரியராக ரேவதியர், காந்திசாமி டீச்சர், மா சங்கர் அதாவது வேளாண் அவர்கள் கல்வியாளர்கள். தற்போது ஆசிரியராக சந்தான சிவபிரகாசம் மகாவித்யாலயத்தில் கல்வியாளர்கள். தற்போது மகன்கள் ஸ்கூல்லாம் படிக்கிறார்கள். இன்றைக்கும் இப்போது நான் வந்துதான் ஸ்கூலுக்கு போய் இங்கே வந்தேன். நன்றி. வெளிப்படைகளாக இறந்து கேட்டி விட்ட ஒரு ஆசிரியர்களே, தம்மை முக்கிய மற்றும் வெளிச்சத்தை தந்த 77வது இருக்கும் உமது ஆசிரியர்களே, பெருமையாக எனது அதிகாரம் மகேந்திர சேகர்களுக்கும் வணக்கம். நான் இங்கே தரம் 8லிருந்து உயர்தரத்தில் வர்த்தக பிரிவில் கல்வி கேட்டேன். எனது ஆசிரியராக வேலாயுதர் இருந்த கந்தசாமி டீச்சரும் ரேவதி டீச்சரும் எங்களுக்கு கற்பித்தார்கள். மா சங்கர் சார் இப்பொழுது இங்கே இல்லை. அவர்களுக்கு
நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சத்திரமும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்தேன். இதற்கு மிக அன்பாகவும் கண்டிப்புடன் கற்பித்த ஆசிரியர்களை என்றும் நன்றியுடன் நினைவு கொள்கின்றேன். தற்பொழுது நான் ஒஸ்லோ நோர்வேயில் வசிக்கின்றேன். ஒரு பிரபலமான நிறுவனத்தில் செக்யூரிட்டி மேனேஜராக பதவி வகிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. எனது பெயர் பாலச்சந்திரன் செந்தில்குமார். கடமாவில் கல்வியத்தை சேர்ந்தேன். 3 சதவீதத்துக்கு மேல் கல்வியை பெறமாறிய 2 பெரும் அதிபர்களான அமரப்பான பண்டிதன் அவர்கள் மற்றும் இனாம் ஆயுதன் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய இந்த அரிய அற்புதமான அறிவுகளை நாங்கள் பெற்று மீண்டும் இந்த கல்விக்கு ஒரு ஆசிரியராக நான் வந்தபோது தன்னுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் வழங்கிய கலாட்டீச்சர் அவர்களுக்கு இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொண்டுள்ளேன். நான் தற்போது ஒரு ஆசிரியராக கடுமையாக வருகின்றேன். மேலும் எங்களுடைய இந்த கல்வி காலத்திலே சில ஆசிரியர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்த ஜெகநாதன் சார், குலசந்திரன் சார், எஸ்பிஎம் சார், இவர்களை பார்த்தால் எங்களுக்கு மனதில் ஒரு தனித்துவமான விருப்பம் வந்து அவர்களுடைய நடைமுறை பாவனை. அவர்களை பார்த்து நாங்கள் உங்கள் காலத்தில் எங்களுக்கு நினைவு பெறுவோம் என்று எங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்திருந்தார்கள். வாரான காலத்தில் வேளாண் பேசுகிறவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் தான் இந்த கல்வியில் படித்ததாகவும் நீங்கள் கல்வியில் ஆசிரியராக சொல்லி எங்களை வழிபடுத்தியிருந்தார். அவர்களுக்கு வந்து நான் கேட்டுள்ளேன். மேலும் இந்த கல்வியினுடைய யார் வந்தாலும் யார் போனாலும் இன்று வரை இந்த கல்வியினுடைய அத்தனை அனுபவங்களையும் பரிமாறிக்கொண்டிருந்த வாசியர்கள் அவர்களுடைய சிறுவை காலமும் இந்த வருடம் நிறைவு வருகின்றது. நாங்கள் என்னதான் கேட்டு வந்தாலும் என்னதான் படிக்கிறதுக்கான வாசியர்கள் கேட்டால் உடனடியாக அதை உரிய நேரத்தில் வழங்குகிறார். அவர்களுடைய பணிகள் எங்களால் மறக்க முடியாது. அவர் ஓய்வு பெற்றால் சிறு காலம் இந்த கல்வியில் தொடர்ந்து கடமையாற்ற வேண்டும். ஏனென்றால் அதுதான் தற்போது இந்த கல்வியினுடைய தொடர்ச்சியான பாரம்பரியங்கள் தெரியும். அவருடைய சிறு காலம் ஓய்வு பெற்றால் நீங்கள் சிறு காலம் இருக்க வேண்டும் என இந்த கல்வி சமூகத்தில் கேட்டுக்கொள்ளுடன் எங்களை நண்பர்கள் வாழ இந்த கல்வி ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் சமகாலத்தில் அதிபர் மற்றும் மகிழாசிரியர்கள் கல்வியுடைய புகழை பெற்றுள்ளார். நகர பாடசாலைகளை விட இது ஒரு கிராம பள்ளிக்கூடம் சைவமும் கலாச்சாரம் இணைந்தது. இந்த பள்ளிக்கூடத்தில் கற்றுவது அற்புதமானது. அந்த வாழ்க்கைகளுக்கு கிடைத்த இந்த கல்விக்காக நம்பிக்கை விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். எனது பேர் பூலோசுக்கு புவிராஜன். நான் ஆலதாப்பிலிருந்து அந்த 12 வரையும் இங்கே கல்வி கட்டினேன். அதுக்கு பிறகு நான் யூகேக்கு போயிட்டேன். நான் இப்போ யூகேயில் ஒரு பிரபல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் எலக்ட்ரிஷனாக போயிருக்கேன். இந்த சமயத்தில் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நான் தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் நடராஜா மோகன். தரம் 6 தொடக்கம் 13 வரை இங்கே கல்வி கற்றுக்கிறேன். 13D காமர்ஸ் கிளாஸில் கல்வி கற்றுக்கிறேன். காமர்ஸ் படிக்கிற காலத்தில் வணிக மாற்றத்தின் செயலாளராக கடமையாற்றி இருந்தான். எனக்கு கீழ்பிரிவில் சமூக கல்வியும் படித்த கிருஷ்ணாந்தன் சார், இங்கே தமிழ் படித்த சிவகுமார் சார், மிஸ்ஸஸ் சிவகுமார் சார், ஏழில் வேவதி மிஸ் கந்தசாமி மிஸ் இருக்கணும். அவர்களை இந்த இடத்துல அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் தற்போது அபிவிருத்தி உத்தியோகராக பிராந்திய உள்ளூராட்சி உதவியாளர் அலுவலருக்கு கடமையாற்றிக் கொண்டிருப்பதோடு தரம் 10, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தனியார் கல்வி நிறுவனங்களில் வணிக கல்வியின் கணக்கெடுப்பாளர் ஆசிரியராகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன். வணக்கம். எனது பெயர் தயானந்தன் கணேசன். நான் 1987ஆம் ஆண்டு இக்கல்லூரியில் இணைந்து
தொண்ணூற்றி ஆண்டு கலைப்பிரிவு கல்வியினால் தற்போது நான் ஒரு மருத்துவ விற்பனை சேல்ஸ் கோஆர்டினேட்டர் வேலை மட்டுமாகிறேன். இந்த பழைய நான் படித்த காலத்திலே பார்த்த ஆசிரியர்கள் அதிபர்கள் எல்லாரையும் பார்க்க எனக்கு பழைய ஞாபகங்கள் அவைகளை கண்டித்து அந்த பிரின்சிபல் கண்டித்து பார்த்தது எனக்கு அடிவிருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் படித்த போது கீதம் பாடி கொண்டிருந்தாங்க மேசையில் மகேந்திரன் சார் கண்டுட்டு ஒடிசிக்கலன்னா அப்படியே கையை காட்டிட்டு அப்படியே வந்து எனக்கு அடிக்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் நாங்கள் அவ்வளோ ஒழுக்கமாக இந்த வரைக்கும் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஆசிரியர்களின் வழி நடத்தல்கள் தான் காரணம். இந்த காலத்தில் இப்படி மாணவர்களோ இப்படியான சூழ்நிலைகளை வளர்க்கக்கூடிய நிலைமையில இந்த நாடு இல்லை. எல்லா விதமான கஷ்ட சூழ்நிலைக்கும் அதிபர் ஆசிரியர்கள் முன்கொடுத்து கொண்டு தான் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்று தெரியும். நன்றி, எங்களுக்கு நன்றி வணக்கம். நமது முன்னாள் அதிபர் மகேந்திரன் சார் அவர்களுக்கும் நமது ஆசிரியர்களுக்கும் முன்னாள் அதிபரும் ஆசிரியர்களுக்கும் பரமானந்த வணக்கங்கள். எனது பெயர் பரமேஸ்வரன் சிவதி. நான் கொக்குவிலிந்து கல்லூரியில் ஆண்டு 1 முதல் ஆண்டு 12 வரை கல்வியற்றேன். வர்த்தக பிரிவில் கல்வியற்றேன். எனது தாய் தந்தையர் அறுபது சகோதரர் எல்லாரும் கொக்குவிலிந்து கல்லூரியிலே தான் கல்வியற்றவர்கள். நமது தாயோட மகேந்திரன் சார் ஒரு ஸ்டூடெண்ட். நான் இப்பொழுது கொழும்பில் பதிவிடமாக கொண்டுள்ளேன். தற்போது நான் ஒரு நன்றி. நிகழ்வுகள் தொடர்ந்தும் நடக்குது. நான் இனி வேறு விஷயத்துக்காண்டி அவசரமாக போக வேண்டியதால் போகிறேன். நன்றி. இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். எல்லோருடைய அந்த படித்த நினைவுகளையும் எங்களுக்கு ஞாபகம் ஊட்டியிருந்தாங்க. இந்த ஞாபகத்தில் என்னுடைய பாடசாலை நினைவுகளும் எனக்கு வந்தது. ஸோ இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ 1990களில் பாடசாலை எப்படி இருந்தது, அந்த கதைகள் அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு திடீர் அறிவிப்பு தான். நான் வந்திருந்தேன், இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய சப்ஸ்கிரைபர் சொன்னபடியால் இந்த இடத்துக்கு நான் வந்திருந்தேன். ரொம்ப சந்தோஷம். பள்ளிக்கூடம் மாலை நேரத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. கொக்குவிலிந்து கல்லூரி என்னம்மா தெரியல எனக்கு. ஓகே, சரி. அடுத்த காலோடு நான் சந்திக்கும் முறை என்றும் உங்கள் வேண்பான வீடோடு. நன்றி ரோகளே.